நமக்கு வந்து இருக்கக்கூடியது டொனேஷனை வாங்கி அந்த டொனேஷன் மூலமா ஒரு கல்யாண மண்டபம் கட்டி அந்த கல்யாண மண்டபத்தில் சீப் ரேட்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். பழைய 12A இருந்திருக்கு, அப்புறம் 12AA இருந்திருக்கு. அந்த 12Aக்கு அப்புறம் 12ABயும் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ரெவென்யூ கல்யாண மண்டபத்திலிருந்து வரக்கூடிய இன்கம் தான். இந்த சினாரியோவில் இந்த பர்டிகுலர் கேஸை ஃபார்ம் நம்பர் 5 ஃபைல் பண்ணலாமா, இல்லை ஃபார்ம் நம்பர் ஐடிஆர் 7 ஃபைல் பண்ணலாமா? இப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி ஐடிஆர் 7 சொல்லும்போது? இது கல்யாண மண்டபம் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் யூட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா என்ன செய்யறது, அதை எப்படி ஃபர்தராக டீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குறி. அப்புறம் அந்த சின்ன சின்ன ட்ரஸ்ட்டாக இருந்து 25,000 இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது, அதுக்கு 2,500 டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த டிடிஎஸ் போர்ஷன் வரைக்கும் எப்படி கிளைம் பண்ணுறது, எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கல்யாண மண்டபங்கிறது ஒரு ஜெனரல் ஃபீச்சராக பார்ப்போம். பல இடங்களில் இந்த பர்டிகுலர் சினாரியோவை நம்ம எதிர்கொள்கிறோம். கல்யாண மண்டபம் இருக்குது, சரி. ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் கல்யாண மண்டபம் வச்சுருந்தா நிலைமை எப்படி இருக்கும், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கல்யாண மண்டபம் வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ரிலீஜியஸ் பர்பஸுக்காக தான் இருக்குது. இந்த ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டில் பக்கத்தில் ஒரு சமுதாய கூட மாதிரி வச்சு வரக்கூடியவங்களுக்கு குறைவான ரேட்டில் அந்த ப்ரொவிஷன் கொடுத்துட்ருப்போம்னா 2/15 ப்ரொவிசோ சேரிட்டபிள் பர்பஸ் தான் இருக்குது, ரிலீஜியஸ் பர்பஸ் கிடையாது. பியூர் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த 2/15 ப்ரொவிசோ அப்ளை ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் தப்பிச்சிடும். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோன்னு இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுடைய ஆப்ஜெக்ட் பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்டில் ரிலீஃப் ஆஃப் புவர் இருக்குது ஒன்று. அப்புறம் இந்த கல்யாண மண்டபத்தினுடைய நடவடிக்கைகளை பார்ப்போம். அந்த ஏரியாவில் இதே கல்யாண மண்டபம் இந்த சைஸ் இந்த ஃபெசிலிட்டியில் இருக்கக்கூடியவங்க சார்ஜ் பண்ணுறதை விட இவங்க குறைவாக சார்ஜ் பண்ணுறாங்களா, ரீசனபிள் ரேட்டாக இருக்கா, இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ குறைவாக சார்ஜ் பண்ணுவதன் மூலமாக இவங்க காஸ்ட் டு காஸ்ட் ஒரு மீகர் மார்ஜின் ஃபார் ஃபியூச்சர் கண்டிஜென்சி, ஃபங்க்ஷனே நடக்காத போது சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்கீப் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாவது பணம் மிச்சமாகணும். ஒரு மார்ஜின் ஒரு 15% மார்ஜின் வச்சுட்டு மினிமம் மார்ஜினோட இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் ரேட் வச்சு பார்க்கும்போது மற்றவங்க சார்ஜ் பண்ணுறத விட குறைவாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் இந்த கல்யாண மண்டபம் ஆப்ஜெக்ட் கிளாஸில் ரிலீஃப் ஆஃப் புவர் இருந்து சப்சிடைஸ்டு ரேட்டில் இதை கொடுத்து வீக்கர் செக்ஷன் அஃபோர்டபுள் பீப்புளான்னு பார்த்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா இட் வில் கம் ஆஸ் இன்சிடென்டல் பிஸ்னஸ் ஃபார் அச்சீவிங் ஆர் பிஸ்னஸ் பை இட் செல்ஃப் அச்சீவிங் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிலீஃப் ஆஃப் புவர். ரிலீஃப் ஆஃப் புவரில் வந்துருச்சுன்னா 2/15 ப்ரொவிசோ அப்ளை ஆகாது. 2/15 ப்ரொவிசோ அப்ளை ஆகாத போது கல்யாண மண்டபத்திலிருந்து வரக்கூடிய சர்ப்ளஸ்க்கு டேக்ஸ் கட்டித்தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. செங்குந்தர் திருமண மண்டபம் சேலம் கேஸ் மெட்ராஸ் ட்ரைபுனல் இந்த பர்டிகுலர் கூட போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக இதில் வந்து நீங்கள் நார்மல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க சார்ஜ் பண்ணுறதை விட குறைவாக ரேட் சார்ஜ் பண்ணி புவர் பீப்புளுக்கு மார்ஜினும் ரொம்ப அன்ரீசனபிளாக ஹையாக இல்லாமல் இருந்தால் இது ப்ரொவிசோ டு 2/15 வரும்னு நினைக்க வேண்டியதே இல்லை. இட் கேன் வெரி வெல் கம் அண்டர் நார்மல் ரிலீஃப் ஆஃப் புவர். அதுக்கான பிஸ்னஸ்குள்ளே வந்துடும். ஸோ தட் அந்த லாஸ்ட் லிம் ஜிபியு அண்ட் பிஸ்னஸ் தேர் அண்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இது வராது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ் வில் நாட் ஹாவ் எனி டிஃபிகல்ட்டி ஆஃப் டாக்ஸேஷன். ஜிபியூக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் தான் அதில் கல்யாண மண்டபம் ரெசிப்ட் வர்சஸ் மற்ற ரெசிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். மற்ற ரெசிப்ட்ஸும் கல்யாண மண்டபத்தையும் பார்க்கும்போது கல்யாண மண்டபத்துடைய ரெசிப்ட்ஸ் 20%க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் சேரிட்டி, இல்லைன்னா அந்த இயருக்கு சேரிட்டி கிடையாது. அந்த இயருக்கு சேரிட்டி இல்லைன்னா மற்ற ரெசிப்ட்ஸ் இந்த ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் அக்ரகேட் பண்ணி ரெவென்யூ எக்ஸ்பென்ஸை மட்டும் கிளைம் பண்ணி டெப்ரிசியேஷன் இல்லாமல் பேலன்ஸ் இன்கம்க்கு 115 BBIயில் 30% சார்ஜ் பண்ணால் போதும். இதை நம்ம வந்து ஐடிஆர் 5க்கு போய் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐடிஆர் 5ல் போனோம்னா டெக்னிக்கலி ஒரு பிரச்சனை வரும். மெம்பர்ஸ் யார் யார், அவங்களுடைய ஷேர் என்ன, அது டோட்டல் 100 வருதா, இதெல்லாம் சொல்லி கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். அதுதான் அந்த கொரியில் எலாபரேட் பண்ணியிருக்காங்க. பட் கல்யாண மண்டபம் வந்து பை ஆபரேஷன் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் நாமினல் ரெண்ட்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரிலீஃப் ஆஃப் போர்க்குள்ள கொண்டு வரலாம். 2/15 ப்ரொவிசோலே வர வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் கேஸ் 2/15 ப்ரொவிசோவில் வந்தால் கூட 115 BBI டிக் பண்ணி கல்யாண மண்டபத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுகளெல்லாம் கிளைம் பண்ணி மிச்சம் இருக்கிற இன்கம்க்கு 30% சார்ஜ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக ஐடிஆர் 5க்கு போகணுங்கிற நெசசிட்டி இல்லை. அதனுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த கொரி நம்பர் கேட்டிருக்கக்கூடியதில் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொரி சின்ன சின்ன ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் 25,000 இருக்குது, அது 2,500 மட்டும் தான் வந்திருக்கு. அந்த ரீஃபண்ட் வாங்குறது போது இப்போ இந்த சினாரியோவில் நெட் இன்கம்க்கு 30% வருமா,
இந்த சினாரியோ தான் இப்போ பேசணும். 115 BBIல என்ன இன்கம் வந்திருக்கோ அதில் வந்து நீங்கள் லெஸ் தேன் பேசிக் லிமிட்னு அப்ளிகேஷன் பண்ணலை, பேசிக் லிமிட் கீழே தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் எக்ஸீடிங் 15% அக்யூமுலேட்டிங் வித்தவுட் அக்யூமுலேட்டிங் பியாண்ட் 15%. அப்போ 115 BBIல 30% வந்துடும். ஸோ அந்த கேஸுக்கு ஃபார்ம் நம்பர் 10ஓ 9Aவோ கொடுத்துடணும். ஸோ பணம் வரும், அந்த பணத்துக்கு நாங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ண மாட்டோம், லெஸ் தேன் பேசிக் லிமிட் தானே அப்படியே வச்சுக்கோன்னு நினைச்சோம்னா அதில் 30% கவர்மெண்ட்டுக்கு சேரிட்டி பண்ணணும். மிச்சத்தை மட்டும்தான் அப்படியே வச்சுக்க முடியும். இன்கம்னு வந்துருச்சு, அப்ளை பண்ணாமல் இருந்தால் 85% அப்ளை பண்ணலைன்னா ஃபார்ம் 10 ஆர் 9A பண்ணணும். பண்ணலைன்னா அது ஈவன் 100 rupees இருந்தால் கூட பண்ணலைன்னா அதுக்கு 115 BBIல 30% பண்ணித்தான் ஆகணும், அதை தவிர்க்க முடியாது. அடுத்த குறி ரிலேட்டட் பார்ட்டி, அதை ஃபில்அப் பண்ணும்போது பிளாங்க் விடலாமா என்ன அப்படிங்கிற குறி. அது மேண்டேட்ரியாக இருக்குது. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் வி வில் ஹவ் டு ப்ரொவைட் த டீடைல்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் ட்ரஸ்டீஸ். அந்த என்டையர் இதுவுமே பிளாங்காக விட முடியாது. ப்ரெசன்ட் ட்ரஸ்டீஸுடைய டீட்டெயில் கொடுக்கணும். சப்ஸ்டான்ஷியல் கான்ட்ரிபியூட்டரிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கிற சர்க்குலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தர் லைவாக இருந்தாருன்னா ஆத்தருடைய டீட்டெயில் கொடுப்போம். ட்ரஸ்டீஸ் கரண்ட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்கள கொடுப்போம். சப்ஸ்டான்ஷியல் கான்ட்ரிபியூட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுடைய 50,000 கரண்ட் இயரில் யாராவது டொனேஷன் வாங்கினா மட்டும் கொடுப்போம், அதர்வைஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ அதை மட்டும் கொடுத்துடலாம். இந்த ரீசெண்ட் சர்க்குலர் வில் ஹெல்ப் திஸ் பர்டிகுலர் கொரி. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ITR 7ஆ ITR 6ஆ? ஒரு கம்பெனி செக்ஷன் 8ல் அப்ளிகேஷன் லைசன்ஸ் வாங்கி சேரிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த ITR சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ இந்த FAQ ஃபார் ITR 7 இன்ஸ்டிடியூட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்லேயே இருக்குது. அதுலேயே அவங்க சொல்கிறாங்க 139 4A ஆர் 4Cயில் ரிட்டர்ன் போட வேண்டியவங்க லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலுமே கூட ITR 7 தான் சூஸ் பண்ணணும், ITR 6 சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க FAQலே இருக்குது. அதனால் செக்ஷன் 8 லைசன்ஸ்டு கம்பெனி ஆர் பழைய செக்ஷன் 25 கம்பெனிஸ் ஆக்ட் 1956 செக்ஷன் 25ல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய லைசன்ஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் ITR 7 இஸ் அப்ராப்ரியேட், ப்ரொவைடட் இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் இருக்கணும். இன்கம் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் வெறும் செக்ஷன் 8 கம்பெனி செக்டில் மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா ITR 6க்கு வந்துடுவாங்க. இன்கம் டேக்ஸில் 12A 12A 12AB இருந்தால் கண்டிப்பாக ITR 7 இஸ் தி அப்ராப்ரியேட் form to be used. Form 10Bல schedule deemed income applicationல balance amount of deemed application formula, அது ஒரு ஃபார்முலா பற்றி கேட்டிருக்காரு, அந்த ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் 12Aக்கான அட்ரஸை மெட்ராஸில் கொடுத்துருக்கு. ஆக்டிவிட்டி வெவ்வேறு இடங்களில் ஆக்டிவிட்டி செய்கிறாங்க. இப்போ அந்த எந்தெந்த இடங்களில் ஆக்டிவிட்டி செய்கிறாங்கங்கிறத நம்ம ஃபார்ம் 10BBலையோ 10Bலையோ ஆர் வேறு ஏதாவது நம்ம ITR 7லையோ சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ ஆக்டிவிட்டி எங்கெல்லாம் நடக்குதுங்கிற அட்ரஸை சொல்லணுங்கிறது இல்லை. ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை அதர் தென் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணால் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 10 நாளில் நம்ம அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் அசிஸ்டிங் ஆஃபீஸருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்துட்டு ஆக்டிவிட்டி பல்வேறு இடங்களில் இருந்தால் கூட அந்த ஆக்டிவிட்டியுடைய அட்ரஸை சொல்லணுங்கிற நெசசிட்டி இல்லை. கார்பஸ் ஃபண்ட் ரிசீவ்ட், அதை ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுமாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அஃப்கோர்ஸ் நம்ம குரூப்பில் மானிட்டர் பண்ணியிருந்த போது பல பேர் நல்ல இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பண்ணலாமா, அது 11(5)ல் வருமா, ஒய் நாட் இட் பி அப்படிலாம் நல்ல இன்புட்ஸ் நம்ம குரூப்பில் டிஸ்கஷனில் இருந்தது. செக்ஷன் 11 subsection 5 clause 10 says investment in any immovable property. So any immovable property போட்டது is a permissible 11(5) investment. இப்போ நீங்கள் 11(5) இன்வெஸ்ட்மெண்ட்டில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி குவாலிஃபை ஆகுது. அது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். நத்திங் ராங் இன் இட். நம்பர் ஆஃப் ஓல்டு 12A ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இடம் பெருசாக இருக்கும், முன்னால் ஒரு 2 ஃப்ளோருக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டால் வாடகை வரும், அந்த வாடகை வச்சு சேரிட்டி பண்ணலாம். அவங்க புவர் பீப்புளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது மெடிக்கல் ரிலீஃப் கொடுப்பாங்க. அவங்கள திடீர்னு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா திடீர்னு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தர மாட்டேன், ஸ்கூல் விட்டு நின்றுக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கு முதல்ல பணம் ரெகுலராக வரணும், ஒரு பெரினியல் சோர்ஸ் வேணுங்கிறதுக்காக ரோட்டோரமாக இருக்கிற ஏரியாவில் ஒரு 2 ஃப்ளோருக்கு ஒரு 10 கடை கட்டி விட்டோம்னா அந்த 10 கடையிலேருந்து வரக்கூடிய வாடகை எடுத்து இவங்க சேரிட்டி பண்ணலாங்கிறத பல ட்ரஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல ட்ரஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் செய்துட்டு இருக்கிறாங்க. So investment in immovable property will qualify as a permissible investment under 11(5). பணத்தை பேங்க்ல FDயா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் எனி ஷெட்யூல் பேங்க் குவாலிஃபைஸ் ஃபார் 11(5) அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து நம்ம
சேரிட்டி பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவல் ப்ராப்பர்ட்டியில் போட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை எடுத்து சேரிட்டி பண்ணலாம். அதில் நத்திங் ராங் இன் இட். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு ரைடர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எப்படி பேங்க்கில் எப்படி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, பெரிய எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே போடாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இம்மூவல் ப்ராப்பர்ட்டியை ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய வேலை மெனக்கூடக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற இம்மூவல் ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதே ஒரு லாட்ஜ் கட்டுறேன், ஒரு மேன்ஷன் கட்டுறேன் அப்படின்னா அதில் இன்கம் வரணும்னா நிறைய வேலை பார்க்கணும், இல்லைன்னா இன்கம் வராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் இம்மூவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு பேசிவ் இன்கம் தர மாதிரி இருக்கணும். ரொம்ப சிம்பிள் சப்டில் டிஃபரன்ஸில் சொல்லணும்னா அதோடைய இன்கம் அதர்வைஸ் நார்மலி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அசஸ் ஆகிற மாதிரி இருந்தால் குவாலிஃபை ஆகும். அதர்வைஸ் நார்மலி பிஸ்னஸ் ஹெட்டில் டேக்ஸபிளாக வர மாதிரி இருந்தாலோ அதர் சோர்சஸ் ஹெட்டில் டேக்ஸபிளாக இருக்கிற மாதிரியா இருந்தாலோ நீங்கள் அடிஷனலாக எஃபர்ட்ஸ் போட்டு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எஃபர்ட்ஸ் போட்டு இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ். பிஸ்னஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வில் நாட் பி எலிஜிபிள். அதை 11(5) கொண்டது ஹைலி ரிஸ்கி ப்ராப்போசிஷன். பட் பாசிவ் இன்கம், ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்றோம், இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கட்டி விட்றோம், அதுலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வருது, அந்த ரெண்டல் இன்கம் சேரிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஆர் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இன்கமே வர வேண்டாம், நம்ம சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கட்டுறோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்கள கோட்ரஸாக யூஸ் பண்ண சொல்கிறோம். அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாக வேலை பார்ப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுத்தா தான் அவங்க ஹெச்ஆர்ஏ வச்சுட்டு ரெண்ட் கொடுக்கணும். அவங்க இங்கே இருந்தாங்கன்னா ஒரு நாமினல் ரெண்ட் வாங்கிட்டு அவங்கள சேரிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர்ஃபனேஜாக யூஸ் பண்ணலாம்னா தட் இஸ் பர்மிசபிள், நத்திங் ப்ரொஹிபிட்டட். பட் இம்மூவல் ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் அதிகமாக போய் ஒரு மேன்ஷன் பண்ணுறோம், இல்லைனா ஒரு லாட்ஜிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறோம்னு சொன்னால் டெஃபினெட்லி தட் வில் இன்வைட் ட்ரபிள் ஃபார் தி எஸ்எஸ்சி. கார்பஸ் ஃபண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். இந்த கார்பஸ் ஃபண்டை எஃப்டியில் போட்டு வச்சுட்டோம். இதை ஃபார்மில் எங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம்? 10B-க்கும் 10BB-க்கும் சர்டன் கிளாஸஸ் ஆர் சர்டன் காலம்ஸ் ஆர் மிஸ்ஸிங். 10BB-ல சில கிளாஸஸ் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கொடுத்தா போதும்னு இருக்குது. 10B-ஆ இருந்தால் கார்பஸ் ஃபண்டுடைய மூவ்மெண்ட், லோனுடைய மூவ்மெண்ட் கேட்குறாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு, கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணது எவ்வளவு, அதை ரிசீவ் பண்ணது செலவழிச்சது எவ்வளவு, இந்த கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணதில் ப்ரீவியஸ் இயரை ரிப்ளினிஷ் பண்ணுறதுக்காக செலவழிச்சது எவ்வளவு, எந்த இயரில் டேக்ஸ் ஏதாவது கட்டியிருக்கீங்களா, அதில் அது எந்த இயர், ரிப்ளினிஷ் பண்ணுறது எந்த இயருக்காக, இதெல்லாம் கேட்குறாங்க. 10BB-ல அந்தளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லாதனால இந்த என்டையர் டேபிள் தேவையில்லை. அமௌண்ட் லாஸ்ட் இயரில் நம்ம ஃபார்ம் 9A கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் செலவழிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த வருஷம் செலவழிக்கும் போது எங்கே சொல்கிறது? எகைன் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கமில் 9A ரிலேட்டட் 10B-ஆ இருந்தால் ஒரு பெரிய டேபிளே அதுக்கே இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 9A டிக்ளரேஷன் பண்ணது எவ்வளவு, கரண்ட் இயரில் எவ்வளோ பண்ணுறீங்க, ஃபர்தராக ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து எவ்வளோ செலவழிக்கிறீங்க, க்ளோசிங்கில் எவ்வளோ வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்கிறோம். பட் 10BB-ல இவ்வளவு டீட்டெயில்டாக டேபிள் இல்லை, பட் ஒரு லைனில் இருக்குது. லாஸ்ட் 27 நினைக்கிறேன், ஒரு லைனில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த வருஷத்து அப்ளிகேஷன்ல ப்ரீவியஸ் இயர் 9A ஃபார்ம்னுடைய இன்கம்லேருந்து எடுத்து எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஃபில்அப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் இயர் அப்ளிகேஷன் நம்பர் குறைஞ்சிரும். கரண்ட் இயர் 1 கோடி செலவழிச்சிருக்கேன், ஃபார்ம் 9Aல லாஸ்ட் இயர் 50 லட்ச ரூபா நான் கேரி ஓவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 50 லட்சத்தில் கரண்ட் இயர் அந்த 50 லட்சத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த வருஷம் 1 கோடியில் 50 லட்ச ரூபா 9Aலேருந்து செலவழிச்சிட்டா இந்த வருஷத்து இன்கம்லேருந்து நான் 50 லட்சம் தான் செலவு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் அந்த 27ல் ஃபில்அப் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக Charitable trust accumulated shortfall of 85% for 5 years. இந்த கொஸ்டின் ஜானகி மேடம் கேட்டிருக்காங்க. 2023 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்? ஒரு லூப் ஹோலை கரெக்ட் பண்ணாங்க. நீங்கள் 5 வருடத்துக்கு 11 சப்செக்ஷன் 2ல அக்யூமுலேட் பண்ணி பணத்தை எஃப்டியில் போட்டு வச்சு 5 வருஷத்தில் நாங்கள் செலவழிக்கிறோம்னு ப்ராமிஸ் பண்ணுறோம். ஒரு லால ஒரு லூப் ஹோல் இருந்தது, 5 வருஷத்தில் செலவழிக்கல. அப்போ என்ன செய்யலாம்? இப்போ லா என்ன சொல்லுச்சு? 6வது வருஷம் நாங்கள் டேக்ஸ் பண்ணுவோம், 6வது வருஷம் நீ அந்த வருஷம் கூட செலவழிக்கல அப்படின்னா, அப்போ இஃபெக்டிவா 5 வருஷத்துல அக்யூமுலேஷன்லாம் போட்டுட்டு 5 வருஷத்துல செலவழிக்கலன்னா 6வது வருஷமா செலவழிங்க. 6வது வருஷம் செலவழிக்கலன்னு சொன்னால் 6வது வருஷம் டேக்ஸ் பண்ணுவோம், 5வது வருஷம் கடைசியில் டேக்ஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னு தான் லா இருந்தது. 2022 ஃபைனான்ஸ் ஆக்டில் ஃப்ரம் 1/4/23 அந்த 6வது வருஷம் டேக்ஸ் பண்ணுவோங்கிறத 5வது வருஷம் டேக்ஸ் பண்ணுவோன்னு மாற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? 5 வருஷம் வெயிட் பண்ணுவோம், 5வது வருஷம் கடைசியில் உங்களால் அந்த பணத்தை செலவழிக்க முடியல ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா 5வது வருஷம் கடைசியில் அதை 5th இயர் எண்டில் டேக்ஸ் பண்ணிட்டு. இப்போ இது எந்த டேட்லேருந்து இது அப்ளை ஆகுங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஃபினான்ஸ் ஆக்ட் 22 இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த போது ஃப்ரம் 1/4/23 சொல்லிட்டாங்க. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 23-24.
1423 சொன்னதுனால ஃபினான்ஷியல் இயர் 23-24 எடுத்துக்கூடாது. அசஸ்மெண்ட் 20 மார்ச் 5வது வருஷம் முடிகிறது எது இருக்கோ, 23ங்கிறது 5வது வருஷம், இப்போ 22 4வது வருஷம், 21 3rd இயர், 20 4th இயர், 19 மார்ச் 19 மார்ச்சில் அக்யூமுலேட் பண்ணது 19 ஃபர்ஸ்ட் இயர். அப்போ 18 மார்ச்சில் அக்யூமுலேட் பண்ணோம்னா 23ல 5th இயர் முடியும். 18 மார்ச்சில் அக்யூமுலேட் பண்ணவங்க 23 மார்ச்சில் செலவழிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா 23ல டேக்ஸ் ஆகும். பழைய லா படி 23 டேக்ஸ் ஆகாது, 24ல செலவு பண்ணால் போதும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ இப்போ அதை 23ல அவங்க செலவழிக்கணும், செலவழிக்கலைன்னா 23ல டேக்ஸ் ஆகும். ஃபினான்ஸ் ஆக்ட் 22 இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. எஃபெக்டிவ் April 1st 23ன்னு சொன்னதால அசஸ்மெண்ட் இயர் 23-24, ஃபினான்ஷியல் இயர் 22-23க்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்போசிஷன் இதில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அந்த வருஷம் ஒரே ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்க்கு டிடிஎஸ் பிடிக்கல, டிசலவ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குது பேங்க்கில், ஓப்பனிங் பேலன்ஸில் தான் இந்த கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டிடிஎஸ் டிசலவன்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாமா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணபடி ஓப்பனிங் பேலன்ஸுடைய 15% அக்யூமுலேட்டருடைய அமௌண்ட்டும் அதனுடைய பேங்க் பேலன்ஸும் இந்த பேமெண்ட் அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தால் assessee can take a defense that this is paid out of the opening balance 15%, therefore it is not claimed against current year income as application, disallowance will not come. சூரி சார் கேட்டிருக்கிறாரு, what is the meaning of income for the purpose of 10B or 10BB? Is it meaning gross receipt or income? Initial discussion le sonne, charitable trust not having any business, gross receipt will qualify. Charitable trust doing business, that itself charity, gross receipt will qualify. Charitable trust having incidental business, net income from incidental business qualifies. Charitable trust having business not related to charity but feeding charity, 11(4) la varudhu, net income will qualify as gross receipt. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எனக்கு அனுப்பியிருந்தது. இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சாட் பாக்ஸில் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் படிக்கட்டுமா சார்? நானே படிக்கிறேன், ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். சரி சார், ஓகே. அன்லெஸ் யூ ஃபீல் ஓகே நீங்கள் பண்ணணும்னு பிரியப்பட்டா பண்ணுங்க. இல்லை 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 இல்லை, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நண்பர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அந்த கல்யாண மண்டபம் வந்து ஜென்ரல் பப்ளிக்குடைய வெல்னு ஆப்ஜெக்ட்ல இருக்கு. அப்போ அதை வந்து மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது. இது இதில் என்னன்னா, ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நம்ம இந்த பர்டிகுலர் கல்யாண மண்டபம் நடத்துகிற ட்ரஸ்ட்டுக்கான எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுல நம்ம நிறைய இன்டர்பிரட் பண்ணி இழுத்துட்டோம். ரொம்ப எலாஸ்டிசிட்டி தாண்டுற அளவுக்கு அதை வந்து நம்ம இழுத்துட்டோம். கல்யாண மண்டபம் நடத்துறது மட்டும்தான் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக இருக்க முடியாது, அது ஃபண்ட் ரைசிங்காக இருக்கணும். இந்த பணத்தை எடுத்து ஒரு கல்யாண மண்டபத்தை நடத்தி, எதுக்காக கல்யாண மண்டபத்தை அங்கே கட்ட ஆரம்பிக்கிறாங்க? ஒரு காலத்தில் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை நடத்தின ட்ரஸ்டீஸ் இந்த ஆப்ஜெக்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிலையான ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கணும். அந்த வருமானத்தை எடுத்து இந்த சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ நிலையான வருமானம் வந்ததுன்னா அதை எடுத்து நடத்துவாங்க. வருமானம் வராமல் போயிடுச்சுன்னா இதை நடத்துறது சிரமமாயிருங்கிறதுக்காக ஒரு அசட் கிரியேட் பண்ணுறாங்க, அது கல்யாண மண்டபம். அந்த அசட்லேருந்து வர ரெவன்யூ எடுத்து செலவு பண்ணுங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிருது, அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய ட்ரஸ்டீஸ் மாற மாற கல்யாண மண்டபத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் ட்ரஸ்ட் வேலைன்னு மாறிடுது. கல்யாண மண்டபத்தை பார்க்கணும், கரெக்டாக வேலைகளாக இருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணணும், அப்கீப் பண்ணணும், பணம் வசூலிக்கணும். கடைசியில் பார்த்தா இந்த ஆக்டிவிட்டி எடுத்து பார்த்தா கல்யாண மண்டபத்தை அப்கீப் பண்ணுறது மட்டும்தான் என்டையர் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக இருக்குது. கிராஸ் ரெசிட் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் ஏர்னிங் இன்கம் ஃபார் தட் ரன்னிங் சவுல்ட்ரி. அப்புறம் என்ன சேரிட்டி பண்ணணும்னு கேட்டோம்னா ஒன்றுமே இருக்கிறது இல்லை. ஸோ இந்த கேஸில் அதுக்கப்புறம் சேரிட்டி என்ன பண்ணும்? இந்த பணம் எடுத்து, இந்த செலவெல்லாம் போக இருக்கிற பணத்தை எடுத்து என்ன சேரிட்டி பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சேரிட்டிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸில் ஒன்றுமே இல்லைன்னா வி ஆர் ஸ்ட்ரெச்சிங் டூ மச். ஃபண்ட் ரைசிங்கே சேரிட்டபிளாக இருக்க முடியாது. எப்போ இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுவதன் மூலமாகவே நம்ம சேரிட்டி அச்சீவ் பண்ணுறோம். இப்போ இந்த கல்யாண மண்டபத்தை அந்த ஏரியாவில் 1 லட்ச ரூபா கேட்கும் போது நான் 40,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்தேன், 1 லட்ச ரூபா ஒருத்தர்னால கொடுக்க முடியாது,
அந்த ஏரியாவில் 1 லட்சம் எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு புவர் பீப்புள் ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டை பார்த்து 40,000 கொடுங்க, அதில் எனக்கு 35,000 மெயின்டெனன்ஸுக்கும் ஜென்ரேட்டருக்குலாம் செலவாயிடுது, ஒரு 5,000 எனக்கு மார்ஜின் இருந்தால் போதுன்னு கொடுத்தேன். நான் அதனுடைய அவங்களுடைய இன்கம் எவ்வளவுங்கிறத ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு புவர் பீப்புள்னு ஐடென்டிஃபை பண்ணி 40,000க்கு வாடகை கூட்டு வாங்கினேன், என்னுடைய P&L 15% மேலே சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ரன்னிங் கல்யாண மண்டபம் இட் செல்ஃப் வில் குவாலிஃபை ஆஸ் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி. அப்படி இல்லாமல் 1 லட்ச ரூபா வாங்குறது, 5 லட்சம் வாங்குறது, வருஷம் ஃபுல்லாக சேர்ந்து 100 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்து பார்த்தா கல்யாண மண்டபத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதை தவிர வேறு எந்த செலவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் ஹஸ் பிகம் அ ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டி. அந்த ஃபண்ட் ரைசிங்க்கு அப்புறமா என்ன செய்தோம் அப்படின்னு பார்த்தா ஆக்டிவிட்டி வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சினாரியோவில் 115 BBI வந்துடும். இந்த ஆக்டிவிட்டி வர்சஸ் அதர் ஆக்டிவிட்டி டோட்டலில் இது 20%க்கு கீழே இல்லை, இது 20%க்கு மேலே போயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த ரெவென்யூ சர்ப்ளஸ் 30%ல டேக்ஸ் ஆகும். அண்ட் இது வந்து பிசினஸ் இந்த கோர்ஸ் ஆஃப் கேரிங் ஆன் தி அப்ஜெக்டிவ் 100 lakhsக்கு மேலே போனால் ஆடிட் ரிப்போர்ட் அண்டர் 44AB கொடுக்கணும். ஒரு நண்பர் கேட்டிருக்கார், ஃபார்ம் நம்பர் 10B-ல .31ல எலக்ட்ரானிக் மோடில் வந்து கிராஸ்டு செக்கை பற்றி சொல்லலை, நெஃப்ட், IMPS, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு, UPI தான் சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்கிறதுங்க. அதுக்கப்புறமா சர்க்குலர் வந்தது 17th May நினைக்கிறேன். அந்த சர்க்குலரில் வந்து அக்கௌண்ட் பே கிராஸ்டு செக்ஸையும் இந்த கேட்டகரியில் கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அக்கௌண்ட் பே கிராஸ்டில் சிம்பிள் கிராசிங் பண்ணி அக்கௌண்ட் பே பண்ணலைன்னா நமக்கு தெரியாது, கிராஸ் ஆயிருந்தாலே அது அக்கௌண்ட் பேன்னு வச்சுட்டு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிடலாம். ஓப்பன் செக்காக கொடுத்து கவுண்டரில் போய் பணம் வாங்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ்னு எழுதியிருந்தாங்கன்னா அது செக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேங்க்கில் ஓப்பன் செக் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது, சிம்பிள் கிராசிங் பண்ணவே இல்லை, ஒன்று கூட பண்ணாமல் ஓப்பனாக பேரர் செக் கொடுத்துருக்காங்க தெரியும், அது மட்டும் கேஷ் காம்பனெண்ட்டில் வரும். அதர் செக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக போயிருந்தா இந்த 17th May சர்க்குலர் படி அட் பார் வித் NEFT IMPSல சொல்லி அக்ரகேட் பண்ணிக்கலாம். A religious trust carrying on one of the object as annadana, whether it will qualify for deduction. Such religious spends money to maintain salary of the priest puja. Will it qualify for deduction? Religious trustக்கு priestக்கு சம்பளம் கொடுக்கறது, பூஜாவுக்கு ஆகிற செலவெல்லாம் குவாலிஃபை ஆகும். இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, அந்த பணத்தை பழைய டெபாசிட்ஸ் வரக்கூடிய எடுத்து இதெல்லாம் செய்கிறாங்க. அன்னதானம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டில் குவாலிஃபை ஆகும், பிகாஸ் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஃபீடிங் பீப்புள், இது குவாலிஃபை ஆகும். இது ரெவென்யூ அப்ளிகேஷன்லேயே வந்துடும், அதனால இதில் வந்து இட் வில் குவாலிஃபை ஃபார் டிடக்ஷன். டொனேஷனை ரிசீவ் பண்ணுறதுல கேஷ் ஆஃப் பண்ணுறதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? சரி, இப்போ நம்ம 2 பக்கம் பார்ப்போம். எனக்கு ஒருத்தர் டொனேஷன் தரார், கேஷாக தான் தரார். நான் என்ன பார்க்கணும்? கொடுக்குறவர் எனக்கு டீட்டெயில் கொடுக்கணும், யார் கொடுத்தாருன்னு சொல்லணும். அதுக்கான டீட்டெயிலை வாங்கி வச்சுட்டேன்னா நான் கேஷாக வாங்குறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எவ்வளோ வரைக்கும் வாங்கலாம்? 1,99,999 ரூபா வரைக்கும் அவர் கேஷ் கொடுத்தாரு, நான் கேஷ் வாங்கினேன், எனக்கு ப்ரூஃப் இருக்குது, அவரை ப்ரூவ் பண்ண முடியும்னா அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. 2 lakh எபோவ் நான் கேஷாக வாங்கினேன்னா ப்ரூஃபே இருந்தாலுமே 216 ST-ல எனக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் பெனல்ட்டி வரும். சரி, அதர் சைடில் டொனேஷன் கொடுக்குறாரு, அவருக்கு நான் ADG கொடுக்கணும், அவர் அதுக்கு இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் எடுக்கணும்னா 2,000க்கு மேலே அவர் கேஷ் கொடுக்கக்கூடாது. 2,000க்கு மேலே நான் கேஷ் வாங்கி அவருக்கு ADG கொடுக்க பிரியப்படலைன்னா 2,000க்கு மேலே வாங்கலாம். எவ்வளோ வரைக்கும் வாங்கலாம்? டொனேஷனாக வாங்குறது 1,99,999 ரூபாய்க்கும் வாங்கலாம். இப்போ அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு அவரால் ப்ரூஃப் கொடுக்க முடியல, அவர் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா 115 BBC வில் அப்ளை. அந்த 115 BBC படி அதுக்கு நான் 30% டேக்ஸ் கட்டணும். பட் அந்த மாதிரியான டொனேஷனில் 30% கட்டும் பொழுது எல்லா டொனேஷன், அனானிமஸ் டொனேஷன், கார்பஸ் டொனேஷன், நார்கார்பஸ் டொனேஷன், எல்லா வாலண்டரி கான்ட்ரிபியூஷனையும் அக்ரகேட் பண்ணி அதில் 5% எடுத்து, அந்த 5% ஆர் 1 lakh விச் எவர் இஸ் ஹையர், அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த அனானிமஸ் டொனேஷன் இருந்தால் நோ டேக்ஸ். அதுக்கு மேலே அனானிமஸ் டொனேஷன் இருந்தால் அந்த த்ரெஷ்ஹோல்டை கழிச்சிட்டு மிச்சத்துக்கு மட்டும் நான் 30% கட்டினா போதும். அந்த த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் இட் வில் குவாலிஃபை ஃபார் பெனிஃபிட். அண்ட் இந்த அனானிமஸ் டொனேஷன் கான்செப்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டுக்கு இந்த அனானிமஸ் டொனேஷன்ங்கிற ரூல் அப்ளை ஆகாது. தே ஆர் என்டைட்டில் டு ரிசீவ் அனானிமஸ் டொனேஷன். TDS payable on 31st of March can be treated as the amount collected from party and not excluded from expenditure. இது வந்து ஒரு, இப்போ நான் 31st March அன்னைக்கு TDS payable காமிச்சிருக்கிறேன், பார்ட்டிக்கு பணம் கொடுத்துட்டேன். இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அப்ரோச் பண்ணலாம். 40,000 ரூபா ஒருத்தருக்கு நான் பணம் தரணும், 4,000 ரூபா TDS பிடிச்சிட்டு 36,000 அவர் GST பில் கொடுத்துருந்தாருன்னா GST சேர்த்து அவர் கொடுத்துட்டேன்.
36,000 ஜிஎஸ்டி கொடுத்து அவர் பேர்ல அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது. டிடிஎஸ் பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு 4,000 ரூபா. அதை ஏப்ரல் மாதம் கட்டிட்டேன். இப்போ இந்த டிடிஎஸ் 4,000க்கு நான் ஏப்ரலில் தான் கட்டுறோங்கிறதுனால அது டிஸ்குவாலிஃபை ஆகுமா? பிகாஸ் ஆஃப் த ப்ரொவிசோ பிலோ செக்ஷன் 11 அன்லெஸ் பெய்டு இட் வில் நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த 4,000 ரூபா நான் பணம் கொடுக்கல, பணம் கொடுக்காதனால இது நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன், தேர்ஃபோர் இட் வில் நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாமா? அந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நான் 40,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்காக. அதனால கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டணும், அவருக்கு தந்து முடிச்சாச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அதனால இட் வில் குவாலிஃபை. அதனால இந்த 4,000 ரூபா டிடிஎஸ் பேயபிள்னு பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கிறத நான் 31 மார்ச்ல பேயபிள் அந்த பெய்டு கான்செப்டுக்காக டிசலவ் பண்ணாம தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த கொரி. முதல்ல இந்த 40,000 ஜிஎஸ்டியும் கொடுத்துட்டேன், ஸோ அது குவாலிஃபை ஆயிரும். இந்த 4,000 ரூபாய் கவர்மெண்ட் கட்டலையே, அது எப்போ குவாலிஃபை ஆகும்? இப்போ அவர்கிட்ட இருந்து முதல்ல நான் 40,000 கொடுத்துட்டு 4,000 திருப்பி வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த 4,000 திருப்பி நான் கொடுக்கும்போது தான் குவாலிஃபை ஆகும். ஸோ அப்போ பிஎஃப் பேயபிள், இஎஸ்ஐ பேயபிள், டிடிஎஸ் பேயபிள் இது எல்லாமே 31 மார்ச்ல என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அந்த போர்ஷன் நம்ம ஏப்ரல்ல பே பண்ணா நெக்ஸ்ட் இயர் தான் குவாலிஃபை ஆகும். பார்ட்டிக்கு கொடுத்துட்டேன், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல, அதனால பார்ட்டிக்கு கொடுத்ததா ட்ரீட் பண்ணி கிளைம் பண்ணலாம்னா பார்ட்டிக்கு கொடுத்துட்டீங்க கிளைம் பண்றீங்க. அடுத்த ரவுண்ட் திரும்பவும் அதை பார்ட்டிகிட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அந்த எக்ஸசைஸ் நடக்காதனால கவர்மெண்ட்டுக்கு என்னைக்கு டிடிஎஸ் கட்டுறோமோ அன்னைக்கு தான் அந்த அமௌண்ட் குவாலிஃபை ஆகும் ஃபார் 31 மார்ச் டியூ. கணேசன் சார் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. டெப்ரிசியேஷன் allowable under 11 subsection 6 if shown as expenditure is not matching with source of fund in ITR 7. How to come out of this error since depreciation is a non-cash expenditure? Depreciation allowable under section 11(6). 11(6ல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்றோம் அப்படின்னா ஐ பிலீவ் இந்த கான்டெக்ட் 11(6 வச்சு பார்த்தோம்னா ரெண்டு சினாரியோல டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ண முடியும். நீங்க அக்வயர் பண்ற இயர்ல, எந்த இயர்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ் அக்வயர் பண்றீங்களோ அந்த இயர்ல நாங்க அப்ளிகேஷனா கிளைம் பண்ணல அப்படின்னா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். இயர் ஆஃப்டர் இயர் we can claim depreciation. ஆர் 2021க்கு முன்னால ஒரு லோன் வாங்கி அந்த லோனை வச்சு இந்த அசெட் வாங்கிட்டோம். 2021 மார்ச் 31க்கு முன்னால ஒரு லோன் வாங்கியிருந்தோம், அந்த லோனுக்கு எகெயின்ஸ்டா இந்த அசெட் கிளைம் பண்ணிட்டோம். அந்த லோனை வச்சு இந்த அசெட் வாங்கிட்டோம். இப்போ அந்த அசெட்டுடைய காஸ்ட்டை லோன் மூலமா வாங்கினதுனால நம்ம கிளைம் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ 2023 அமெண்ட்மெண்ட்ல 21க்கு முன்னால நீங்க லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வச்சு ஒரு அசெட் வாங்கியிருந்தா இந்த லோனை ரீபே பண்ணீங்கன்னா அந்த ரீபே பண்றது குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஹார்ஷ் அமெண்ட்மெண்ட். அந்த வருஷமே ஒருத்தர் வந்து லோன்ல இருந்து வாங்கின அசெட்டை கிளைம் பண்ணியிருந்தா டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கும். லோன்ல இருந்து வாங்கின அமௌண்ட்டை நான் ஆனஸ்டா லோன்ல இருந்து வாங்கினேன் அதனால நான் கிளைம் பண்ண பிரியப்படல, லோனை திருப்பி தரப்போது கிளைம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அசசிக்கு 21க்கு முன்னாள் லோன் வாங்குனீங்க தரமாட்டோம். ஏன் தரமாட்டோம்னு சொல்றாங்க? 21க்கு முன்னால எத்தனை பேர் லோன்ல இருந்து வாங்கினதை கிளைம் பண்ணாங்க, எத்தனை பேர் கிளைம் பண்ணலங்கிற டேட்டா எங்ககிட்ட கிடையாது, அதனால யாருக்குமே தரமாட்டோம் அப்படிங்கிற வியூ எடுத்துருக்காங்க. அப்போ ஆனஸ்டா ரிப்போர்ட் பண்ணவரெல்லாம் இப்போ லோனை ரீபே பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகணும். யாரெல்லாம் ஆல்ரெடி எக்ஸஸா அந்த என்டையர் லோன்ல இருந்து வாங்கின அசட்டை கிளைம் பண்ணாருன்னா அவரெல்லாம் தப்பிச்சிருவார். கொஞ்சம் ஹார்ஷ் ப்ராவிஷன். இப்போ என்ன ஆகுது, 21க்கு முன்னால லோன் மூலமா வாங்கின அசட்டு வாங்கின இயர்லையும் அப்ளிகேஷனாக கிளைம் பண்ண முடியல, லோனை ரீபே பண்ற இயர்லையும் நம்மளால கிளைம் பண்ண முடியாது. அப்போ அந்த சினாரியோவுக்கு என்ன பண்ணலாம், 21க்கு முன்னால லோன்ல இருந்து வாங்கின அசெட் அந்த அமௌண்ட்டை நம்ம அப்ளிகேஷனாக கிளைம் பண்ணாம வச்சிருந்தால் அந்த போர்ஷன் அளவுக்கு 21க்கு பிறகு லோனுடைய ரீபேமெண்ட்டை கிளைம் பண்ண முடியாதனால அந்த அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். தட் இஸ் பர்மிசபிள். ஸோ ஒன்று, நீங்க அப்ளிகேஷனா அசட்டே கிளைம் பண்ணல, அந்த சினாரியோல யூ ஆர் என்டைட்டில்டு. ஆர் ரெண்டாவது, 21 மார்ச் 31க்கு முன்னால லோன் வாங்கி அந்த பணத்துல அசெட் வாங்கியிருந்தீங்கன்னா 21 மார்ச் 23க்கு பிறகு கட்டுற லோன் குவாலிஃபை ஆகாதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்லீஸ்ட் லோனை குவாலிஃபை ஆகாதும் போது இன்கம் அதிகமாயிரும், அதுக்கு எகென்ஸ்டா இந்த டெப்ரிசியேஷனை பண்ணலாம். தேர்ட் ஒரு சினாரியோ, கார்பஸ் டொனேஷன் வாங்கி அசெட்ஸ் வாங்கியிருக்கிறது. கார்பஸ் வாங்கின இயர்ல அதை வச்சு அசெட் வாங்கினா கார்பஸ் அன்கண்டிஷனலி எக்ஸம்ட். இப்போ அதுக்கு எகெயின்ஸ்டா லோன் இந்த அசெட் கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த அசெட்டுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். இந்த டெப்ரிசியேஷன் அளவுக்கு சார்ஜஸ் பர்மிசபிள், மற்றது மட்டும்தான் டெப்ரிசியேஷன் இம்பர்மிசபிள். அந்த டெப்ரிசியேஷன் அளவுக்கு புக்கில் டெப்ரிசியேஷன் போட்டிருந்தோம்னா காம்ப்யூட்டேஷனில் டெப்ரிசியேஷன் எடுத்துடணும். புக் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி டெப்ரிசியேஷன் எல்லா அசெட்டுக்கும் போடுவோம், காம்ப்யூட்டேஷனில் அந்த டெப்ரிசியேஷன் எடுத்துட்டு இந்த 3 எக்ஸப்ஷனல் சினாரியோவில் இருக்கிற அளவுக்கு டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங் வச்சுட்டு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அப்ளிகேஷனை கிளைம் பண்ணலாம்.
ட்ரஸ்டீஸுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ லாங் அஸ் இட் இஸ் ரீசனபிள், கம்பேரபிள், நத்திங் ராங் இன் இட். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், ட்ரஸ்ட் டீடை பார்க்கணும். சில சமயங்களில் கடைசி கிளாஸஸ் ஆஃப் த ட்ரஸ்ட் டீட்ல no part of the profit of the trust shall be distributed among the trustees by way of interest, salary, dividend போடும்போது சேலரிங்கிறது போடக்கூடாது, பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது, பை வே ஆஃப் டிவிடெண்ட் ஆர் சர்ப்ளஸ் தான் போடணும். உணர்ச்சி வசப்பட்டு டீடை டெவலப் பண்ணும்போது பை வே ஆஃப் சேலரி இன்ட்ரெஸ்ட்லாம் எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேலரியும் கொடுக்க முடியாது, அவங்க ஏதாவது ஒரு லோன் கொடுத்துருந்தா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ நோ ப்ராஃபிட் ஆர் நோ போர்ஷன் ஆஃப் தி ப்ராஃபிட் ஆர் இன்கம் ஆஃப் த ட்ரஸ்ட் shall be distributed among the trustees by way of surplus, dividend அப்படி தான் போடணுமே தவிர இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேலரின்னு போட்டிருந்தாங்கன்னா தெரியாம அந்த கேஸுக்கு மேனேஜிங் ட்ரஸ்டி ஃபுல் டைமாக இங்கேயே வேலை பார்த்து சேலரி கூட எழுத முடியாது. ஏதாவது வெளியில கடன் கொடுக்க முடியலன்னு இவங்க பணத்தை ட்ரஸ்ட்டில் வெளியில கொடுக்குறவங்க ட்ரஸ்ட்டுக்கு தரமாட்டேன்னு ட்ரஸ்ட்டுக்கு தந்தாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு வந்து ட்ரஸ்டிக்கு போட்டு ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இங்கிருந்து இன்ட்ரெஸ்ட் ட்ரஸ்டிக்கு கொடுத்து ட்ரஸ்டி அதை எடுத்து வெளியில கொடுத்தா கூட நோ போர்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் ஷால் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ட்ரஸ்டீஸ் பை வே ட்ரஸ்ட்னு வாசகம் இருந்தால் that will put the trust in trouble. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். Donation received for a specific purpose, whether the amount can be kept in balance sheet அப்படின்னு ஒரு கேட்குறாரு. பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் மீன் பண்ணுறாருன்னு எடுத்துக்கிறேன். ஆர் ஷுட் ஐ ஹாவ் டு ட்ரீட் இட் ஆஸ் அன் இன்கம்? ஸோ இஃபெக்டிவ்லி தட் ஃபாலோஸ் தட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் லைபிலிட்டி சைடில் டைரெக்டாக அதை எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படிங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக பணம் வாங்கினா இது கார்பஸ். கல்யாண மண்டபம் கட்டுங்க, ஆர் காலேஜில் ஒரு பிளாக் கட்டுங்க, ஒரு லைப்ரரி பிளாக் கட்டுங்க, இப்படி ஏதாவது ஒரு பர்பஸ், அந்த பர்பஸுக்காக கொடுத்தாங்கன்னா தட் வில் பி டெஃபினெட்லி கார்பஸ். சரி, கொஞ்சம் இந்த லா வந்து சப்சிக்வெண்ட்டாக நிறைய அமெண்ட்மெண்ட் வந்ததுனால அது அப்படியே மூட முடியாது. இது கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு பணம் தர்றேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்காக தான் இந்த பணத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாருன்னு வைங்க. ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆம்புலன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு டைரெக்டாக கொண்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வச்சு பணம் 31 மார்ச்சில் செக் கொடுத்தாரு, ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்தாரு, வாங்கி வச்சார். அடுத்த வருஷம் நம்ம ஆம்புலன்ஸ் வாங்கிடுறோம். இப்போ செக்ஷன் 11(1)ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் சொல்கிறாங்க? கார்பஸ்ன்னு நீங்கள் வாங்குற தொகையெல்லாம் 11(5)குள்ளே வச்சிருக்கணுங்கிறாங்க. இப்போ 11(5)ல வந்து ஆம்புலன்ஸ் வில் நாட் ஃபிட் இன்டு 11(5). அப்போ ஆம்புலன்ஸ் 11(5)ல என்னன்னா நம்ம கார்பஸ்ன்னு வச்சு அடுத்த வருஷம் ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு வைங்களேன், ambulance will not fit into 11(5). அப்போ corpus is not maintained under 11(5). ஃபர்ஸ்ட் இயர்ல பேங்க்ல போட்டுப்போம், எனி டெபாசிட் இன் ஷெட்யூல் பேங்க், டெபாசிட் இன் எனி ஷெட்யூல், டெபாசிட்டா இருக்குங்களா எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்தா போதும், கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்தா போதும். ஏன்னா அக்கௌண்ட் வித் ஷெட்யூல் பேங்க், எனி அக்கௌண்ட் வித் ஷெட்யூல் பேங்க் தான் லாங்குவேஜ். கரண்ட் அக்கௌண்ட்ல பணம் போட்டாலே 11(5). அப்போ நம்ம எந்த இயர்ல வாங்கணுமோ அன்னைக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு, ஸோ இட் கம்ப்ளைஸ் வித் 11(5). அடுத்த வருஷம் அந்த பணத்தை வச்சு ஆம்புலன்ஸ் வாங்கிட்டோம்னு வைங்க, அந்த ஆம்புலன்ஸ் வாங்கும் பொழுது இட் will not fit into 11(5). இப்போ தியரிட்டிக்கலாக அவர் ஆம்புலன்ஸ் தான் வாங்கணுங்கிறார். இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போய் வச்சோம்னா அடுத்த வருஷம் வந்து 11(5) மீட் அவுட் ஆகாது. அப்போ யூ ஹவ் இன்வெஸ்டட் a corpus money in a mode other than 11(5). ஸோ இட் ceases to be a corpus in that year. It becomes income அப்படிம்பாங்க. இப்போ அது இந்த வருஷம் இன்கம் ஆகிடும். இன்கம் ஆனாலும் இந்த பணத்தை எடுத்து ஆம்புலன்ஸ் வாங்கிட்டோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். அப்போ அந்த இன்கம் அளவுக்கு அப்ளிகேஷன் இருக்கு, ஸோ அப்ளிகேஷன் குவாலிஃபை ஆகிடும். சரி, இது வந்து தியரிட்டிக்கலாக எடுத்து நம்ம லீகலாக ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம். இந்த மாதிரி சினாரியோவுக்கு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் குட் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அவர்கிட்ட லெட்டரே வாங்காம விட்டோம்னு வைங்க, அந்த பணத்தை அவர் கொடுக்குறாரு, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் காமிச்சிட்டு 11(1) கேபிட்டல் பி அந்த ப்ரொவிஷன் எக்ஸ்பிளனேஷன் படி இந்த வருஷம் வந்துருச்சு, கடைசி நாளில் வந்துச்சு, அடுத்த வருஷம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஆம்புலன்ஸ் வாங்கணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக காமிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு வருஷம் கார்பஸில் காமிச்சு அடுத்த வருஷம் கார்பஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணேன்னு சொல்லி அதை இன்கமாக கொண்டு போய் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் காமிச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரடியாக இன்கமாக வச்சு நெக்ஸ்ட் இயரில் செலவு பண்ணுறேன்னு நோட் கொடுத்துட்டு 9A ஃபார்ம் ஃபைல் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பண்ணிடுறது சேஃப். ஸோ இது அப்படி இல்லாமல் உண்மையிலேயே வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுற தொகை 11(5)குள்ளே ஃபிட் ஆகும்னு சொன்னால் டைரெக்டாக இதை ஸ்பெசிஃபிக் பர்பஸ் 11(5)குள்ளே கொண்டு போனோம்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஜோபி ஜார்ஜ்ங்கிற நண்பர் கேட்டிருந்தது, ட்ரீட்மெண்ட் ஆஃப் லோன் டேக்கன் ப்ரையர் டு 2021, ரீபேமெண்ட் டியூரிங் 22-23. லோன் டேக்கன் ப்ரையர் டு 21 அப்படிங்கிறது 22-23 பிரச்சனை இல்லை. அசஸ் ஃபினான்ஷியல் இயர் 23-24 ஆன்வர்ட்ஸ் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் முதலே சொன்னபடி அந்த ஒரு வருஷத்துக்கு கிளைம் பண்ணி ஒரு வருஷம் கிளைம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 21க்கு முன்னால் லோன் வாங்கி அந்த லோனை வச்சு அசட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து லோன் ரீபேமெண்ட் கிளைம் பண்ணால் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கிறது சேஃப். இன்னொரு கொஸ்டின் வந்து டெப்ரிசியேஷனை கிளைம் பண்ணுறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் வருது, அதனால டெப்ரிசியேஷன் அப்ளிகேஷனாக இல்லாமல் விட்டுறலாமா அப்படி.
டெப்ரிசியேஷன் நீங்கள் ஒரிஜினலாக அசெட்டை கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் புக்கில் போடுவதன் மூலமாக அப்ளிகேஷன் கிடைக்காது. புக்கில் என்ட்ரி போடலாம், காம்படிஷனில் அதை எடுத்துடலாம். டெப்ரிசியேஷன் இக்னோர் பண்ணி பார்த்தா சர்ப்ளஸ் இருக்கும், அதில் 15% அன்கண்டிஷனலி குவாலிஃபை ஆகும். பேலன்ஸுக்கு அக்யூமுலேஷன் தேவையான்னு பார்த்துக்கலாம். ட்ரஸ்டீஸ் செக்ஷன் 13 டீட்டெயில் கொடுக்கும்போது ஆத்தர் ஆர் ஏதோ ஒரு ட்ரஸ்டியோட டீட்டெயில் கொடுத்தா போதுமான்னு கேட்குறாங்க. ஆத்தர் அலைவா இருந்தால் கொடுக்கணும். ட்ரஸ்டீஸ் எத்தனை பேர் ட்ரஸ்டியாக இருக்காங்களோ அந்த டீட்டெயில் கொடுக்கணும். ட்ரஸ்டியாக இருக்கார் அதுக்கான டீட்டெயில் கூட கொடுக்காம இருக்கிறதுங்கிறது ரிஸ்கி ப்ராposition. பட் அதர் எக்ஸ்டெண்டட் ரிலேட்டட் பார்ட்டிஸ் கன்சர்ன்ஸ் இன் விச் தே ஆர் ரிலேட்டட் அது தேவையில்லைன்னு விட்டுலாம். 10 ட்ரஸ்டி இருக்காங்க, ஒரு ட்ரஸ்டி மட்டும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுலாம் ரிஸ்கி ப்ராposition. ஐடியல் டு கிவ் ஆல் தி அலைவ் ட்ரஸ்டீஸ். பாசிவ் இன்கம் will it not qualify as business income? பாசிவ் இன்கம்ங்கிறது நம்ம எஃபர்ட்ஸ் போடாமல் வருது. எஃப்டி பேங்க்ல போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் போட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. இந்த மாதிரி பாசிவ் இன்கம் வந்து will not qualify as business income. அதை வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன் ஏர்ன் பண்ணாருன்னா இதை எந்த ஹெட்டில் அசஸ் பண்ணுவோன்னு பாருங்க. இஃப் தட் இஸ் கெட்டிங் டாக்ஸ்ட் அண்டர் அதர் தென் பிஸ்னஸ் ஹெட், it will be a passive income that will qualify for exemption. That investment is permissible. அதே நீங்க பிசினஸ் ஹெட்டுக்குள்ள வரும் அப்படின்னா யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஓன் பிசினஸ் விச் இஸ் நாட் பர்மிசபிள், தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ட்ரஸ்ட் எவ்ரி இயர் அப்ளைட் 85% and accumulated 15% for a long time. The accumulation of 15% deposited in a bank as FD with interest accrual. During this financial year, the donation received and amount spent works out to 92%, but the interest accrued was not applied since money has not received. Can Form 9A be filed or can we go for change in method into cash? இந்த சினாரியோவில் கொஸ்டின் எப்படி பார்ப்போமே, கரண்ட் இயரில் இன்கம் வந்திருக்கு, வந்த இன்கம்ல 92% செலவழிச்சிட்டாங்க. பழைய பீரியட்ல 15 அக்யூமுலேட் பண்ணதெல்லாம் பேங்க்ல எஃப்டியா இருந்திருக்கு, அந்த எஃப்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எஃப்டி கியூமுலேட்டிவா போட்டுட்டாங்க. ஒன்ஸ் இன் 3 months இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு வர்ற மாதிரி இல்லாம கியூமுலேட்டிவா போட்டாங்க. தேவை ஒன்றும் ஏற்படலை, அப்புறமா வாங்கிக்கலாம்னு போட்டாங்க. இப்போ கியூமுலேட் ஆகும்போது கையில் டிஸ்போசபிள் சர்ப்ளஸ் இல்லை. ஏன்னா ஃபார்ம் 26A காமிக்கும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு, டிடிஎஸ் இருக்கும். ஒன்று இந்த டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்கணும். ஆர் இதை வந்து நான் இந்த எஃப்டி பர்பஸுக்கு நான் மர்கன்டைல் ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக கேஷ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃப்டி 3வது வருஷம் மெச்சூரிட்டி ஆகுதுன்னா 3வது வருஷம் மொத்த இன்கமும் காமிக்கணும், டிடிஎஸை கேரி ஓவர் பண்ணணும். ஆர் எவ்ரி இயர் டிடிஎஸோட சிங்க் ஆகணும்னு நினச்சோம்னா எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அக்கௌண்ட் பண்ணிடுறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, இப்போ ஃபார்ம் 9A ஃபைல் பண்ணிடலாம். ஃபார்ம் 9Aல இந்த இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இந்த வருஷம் எவ்வளோ என்ட்ரி போட்டிருக்கோம், டிடிஎஸ் அளவுக்கு அப்ளிகேஷன், அதனுடைய 10% டிடிஎஸ் என்ட்ரி போட்டோம்னா அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம், அது அப்ளிகேஷன். பட் 90% ஆஃப் தட் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அளவுக்கு மட்டும்தான் அமௌண்ட் நாட் ரிசீவபிள்னு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். அந்த ரிசீவபிள் 90%க்கு ஃபார்ம் 9A கொடுத்துடலாம். இதுக்காக என்டையர் மெத்தடை கேஷுக்கு மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அதை அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு என்ன டைம் பீரியட் யூஸ் பண்ணலாம், லைஃப் ஆஃப் த ட்ரஸ்ட் வரைக்கும் பண்ணலாமா? அக்யூமுலேஷன் 9Aல அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு லாவே டைம் கொடுக்குது. நீங்கள் ரிசீவ் பண்ண இயர் இந்த வருஷமே ரிசீவ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா கூட எந்த இயரில் ரிசீவ் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு இயர் தரலாம். ரிசீவ் பண்ணலைன்னா என்னைக்கு ரிசீவ் பண்ணுறீங்களோ 5 வருஷமோ 3 வருஷமோ 7 வருஷமோ ரிசீவ் பண்ணுற இயர் அண்ட் 1 more year தரலாம். ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா இட் பிகம்ஸ் taxable and all the more under 115BBA at 30%. ரிசீவ் பண்ணிட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லி லைஃப் லாங் கேரி ஓவர் பண்ணுறேங்கிறது நாட் பாசிபிள். The trustees having various business due to financial crunch, can the sister concern lend to trust with or without interest? Other way around is allowed. கொஸ்டின் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ட்ரஸ்டீஸுக்கு ஃபைனான்ஷியல் கிரன்ச் இருக்குங்கிறதுக்காக ட்ரஸ்ட்டு பணத்தை கொடுக்க போகிறோமா, ஆர் ட்ரஸ்ட்டு பணத்தை ட்ரஸ்டிக்கு கொடுக்காம அதனுடைய சிஸ்டர் கன்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்குறோமா அப்படிங்கிறது கேள்வி. ட்ரஸ்டுடைய பணத்தை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக ட்ரஸ்டிக்கோ ட்ரஸ்டுடைய சிஸ்டர் கன்ஸுக்கோ கொடுத்தால் இட் வில் இன்வைட் ட்ரபிள். 13(1)C வில் கெட் ட்ரிகர்ட். 13(1)C ஆச்சுன்னா என்ன அமௌண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வரலையோ அதுக்கு டேக்ஸ் வரும், அந்த அமௌண்ட்டுக்கு பெனால்ட்டி வரும். அடுத்த வருஷமும் இருந்தால் பெனால்ட்டி 200% வரும். டேக்ஸ் கட்ட ரெடி, பெனால்ட்டி 200% கட்ட ரெடி, எனக்கு பணம் எடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால் எண்ட் ஆஃப் 5th year இந்த ஒவ்வொரு தடவையும் டேக்ஸும் பெனால்ட்டி கட்டிட்டு இருந்தா 5வது வருஷம் ரெனிவல் போகும்போது ஆக்டிவிட்டிஸ் கேரிட் அவுட் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் 115TD போடுவாங்க. 115TD போட்டால் தி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அசெட்ஸ் கிரியேட் பண்ணும்போது இருக்கிற ரிசல்டட் சர்ப்ளஸ் ஃபார் த லாஸ்ட் செவரல் இயர்ஸ் ப்ளஸ் ரிவால்யூவேஷன் சர்ப்ளஸ்க்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக வரும். அதனால இதை வந்து டேக்ஸ் கட்ட நான் ரெடி, பெனல்ட்டி கட்ட நான் ரெடின்னு சொல்லி அமௌண்ட்டை டைவர்ட் பண்ணுறது ஃபார் த ட்ரஸ்ட் சூசைடல் அட்டெம்ப்ட். எண்ட் ஆஃப் த டே
Trust has to sell assets to pay the tax. So that is not appropriate. ஒரு அருமையான கொஸ்டின் இருக்கு. ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியினுடைய ரெகுலேஷனோட அதிகமா ஃபீஸ் வாங்குறாங்க, என்ன செய்யறது? என்ன ப்ராக்டிக்கல் கொஸ்டின். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெனியூவலுக்கு போற போது ஆஃபீஸர் இதை எடுத்துட்டு ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி சொல்றபடி நீங்க ஃபீஸ் வாங்கல, கூடுதலா வாங்கியிருக்கீங்க, கூடுதலா வாங்கி இருக்கிறதுங்கிறது வயலேஷன் ஆஃப் எ லா ஆர் அ ரூல் ஆர் an order which is material for achieving your objects. உங்க ஆப்ஜெக்ட் என்ன? providing education. This particular rule or this particular order is material for achieving your objects ன்னு சொன்னாங்கன்னா definitely it will trouble. But இது வந்து டோட்டல் யுவர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் பார்க்கும்போது இது மெட்டீரியல் இல்லாத வயலேஷன். ஒரு பிஎஃப் லேட்டாக கட்டிட்டாங்க, டிடிஎஸ் லேட்டாக கட்டிட்டாங்க, இல்லை ஒரு இஎஸ்ஐயில் கொஞ்சம் பேத்துக்கு டிடிஎஸ் அப்புறமா கட்டலான்னு அப்புறமா இன்க்ளூட் பண்ணாங்க, மிடில் ஆஃப் த இயர்லேருந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இதெல்லாம் மெட்டீரியல் ஃபார் அச்சீவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது. அதனால் இந்த வயலேஷன் 115 டிடியை ட்ரிகர் பண்ணாது. பட் ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டியை விட கூட வாங்கி இந்த கூட வாங்குறதன் மூலமாக ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் ஆப்வியஸ்லி இட் வில் ஓப்பன் அப் Pandora பாக்ஸ். சிமிலர்லி ஸ்டோர்ஸ் நடத்துகிறாங்க, ஸ்டோர்ஸில் சேல்ஸ் நடக்குது, அந்த சேல்ஸுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகுது, சர்டன் டைம் அப்ளை ஆகும், சர்டன் டைம் அப்ளை ஆகும். ரவுண்ட் எனக்கு சொல்லப்பட்ட தகவல் படி முதல்ல ஸ்கூல் ஃபீஸ் ஃபஸ்ட் இயர் பிகினிங்கில் வாங்கும் போதே இதை பஞ்சாக சேர்த்து வாங்கிட்டாங்கன்னா வராது, அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸில் தனித்தனியாக வாங்கினாங்கன்னா வரும். அந்த அமௌண்ட் 20 லட்சத்துக்கு மேலே இருக்குது, ஆனால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலை, வயலேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி லா அண்ட் ட்ரிகர். நம்ம சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட்ல வாங்கலாம். ITR 7 தெளிவு. ஸ்கூல்ல நார்மலா இது ஃபீஸ் ஃபிக்சேஷனை விட ஜாஸ்தி வாங்குறாங்க, என்ன பண்றதுன்னு கேட்டாரு. வயலேஷன் தான் முடிச்சிட்டாரு. அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லவே இல்லை. ITR 7 previous year accumulation not allowed a source for application. Does it mean we will have to account only as a cash? What do we do with the opening balance 50%? See, ITR 7ல current year accumulation எல்லாம் fill up பண்ணிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து செலவழிக்கிறத அக்யூமுலேஷனாக காமிக்க மாட்டோம்னா செலவழின வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் அதில் ஓப்பனிங் கரண்ட் இயர் அக்யூமுலேஷன் எல்லாத்துக்கும் எவ்வளவு சோர்ஸ் கேட்குறாங்க, எந்த சோர்ஸ்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கரண்ட் இயரில் FIFO மெத்தடாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக LIFO ஃபாலோ பண்ணலாம். நான் கரண்ட் இயரில் என்னெல்லாம் செலவழிச்சனோ அதில் கரண்ட் இயர் அமௌண்ட் அத்தனையும் கரண்ட் இயர் இன்கம் எல்லாம் செலவழிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 1 to 1 பேங்க்கில் வந்த பணம் ஒரு FIFO மாதிரி வரத்தான் செலவழிச்சேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. அப்போ கரண்ட் இயர் இன்கம் அளவுக்கு முதல்ல செலவழிச்சிட்டேன், அதுக்கப்புறமா நான் செலவு பண்ணியிருக்கேன். கரண்ட் இயர் இன்கம் எனக்கு 15 லட்ச ரூபா, நான் எக்ஸ்பென்சஸ் 17 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்? கரண்ட் இயர் இன்கம் வரைக்கும் 15 லட்சம் ஃபில்அப் பண்ணிடுவோம். இப்போ செலவு பண்ணீங்கன்னு அடுத்த கேள்வி வருது. அப்போ அந்த பேலன்ஸ் 2 லட்சத்தை எங்கேருந்து செலவு பண்ணும்? ப்ரீவியஸ் இயரில் 11-2 இருந்திருக்கு அப்படின்னா அதுலேருந்து செலவு பண்ணுன்னு சொல்லலாம். 11-2 இல்லைன்னா 11-1 அந்த ஃபார்ம் 9A இருக்குன்னு சொன்னோம்னா அதுலேருந்து செலவழிக்கலாம். 9A நான் ப்ரீவியஸ் இயரில் தேவையானது ஏற்படலை, ஃபார்ம் நம்பர் 10 கொடுக்கறதுக்கும் தேவை ஏற்படல அப்படின்னா 15% வச்சிருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்றேன்னு சொல்லலாம். அப்போ 15% அடுத்ததான் ஃபில்அப் பண்ணலாம். ஆர் ஒரு லோன் கரண்ட் இயர் வாங்கியிருக்கேன் அதுலேருந்து அந்த 2 லட்சம் செலவு பண்ணேன்னு சொல்லலாம். ஆர் ஒரு கார்பஸ் வாங்கியிருக்கேன் அதுலேருந்து எடுத்து பண்ணேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சினாரியோல கரண்ட் இயர் இன்கம் முதல்ல எக்ஸாஸ்ட் பண்ணிடலாம். கரண்ட் இயர் இன்கம் விட அதிகமாக செலவு பண்ண கேஸ்ல பேலன்ஸ் செலவு பண்ணதை எங்கிருந்து செலவு பண்ணணும்னு பிரேக்கப் கொடுக்குறோம். அந்த பிரேக்கப் கொடுக்கும்போது ஷீட் போட்டு பார்க்கும். கரண்ட் இயர்ல ஃப்ரெஷ்ஷா லோன் அதிகமாக இருந்ததுன்னா லோன் செலவு பண்ணணும்னு சொல்லணும். கரண்ட் இயர் ஒரு கார்பஸ் வாங்கி அதை 11/5 போடலைன்னா அதுலேருந்து செலவு பண்ணால் அடுத்த வருஷம் இன்கம்லேருந்து 11/5 ரிப்ளனிஷ் பண்ணலாம். அப்போ கரண்ட் இயர் கார்பஸ் எடுத்து செலவு பண்ணணும்னு சொல்லலாம். கார்பஸும் இல்லை லோன் இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற 9A இருக்கிற இன்மோ இல்லை 10ல இருந்து இன்கம் வந்து செலவு பண்ணுமான்னு சொல்லலாம். 9Aவும் கிடையாது 10ம் கிடையாது, லோனும் இல்லை கார்பஸும் இல்லைன்னா 15% எடுத்து செலவு ஃபில்அப் பண்ணும்போது 15லேருந்து செலவு பண்ணணும்னா அந்த அளவுக்கு கரண்ட் இயர் அப்ளிகேஷன் குறையும். ஏன்னா நீங்கள் அதை வந்து ப்ரீவியஸ் இயர் இன்கம்லேருந்து எடுத்து செலவு பண்ணுறீங்க. ப்ரீவியஸ் கரண்ட் இயர் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இதை ஃபில்அப் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் எனி ட்ரபிள். அப்படி இருந்ததுன்னா பேங்க்ல பணம் இருந்தால் என்ன செய்யணும்? ப்ரீவியஸ் இயர் இன்கம் இன்னைக்கும் பேங்க்ல இருக்குன்னு சொல்லிக்கலாம். கரண்ட் இயர்லாம் செலவழிச்சிட்டேன்,
ப்ரீவியஸ் இயர் இன்கம் பின்னால் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற இன்கம் இந்த வருஷம் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். அதனால கேஷ் பேசிஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓப்பனிங் பேலன்ஸ் 15% க்ளோசிங் பேலன்ஸ்லையும் இருக்கு அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு 12-year registered trust, and the 12-year registered trust running only educational institution whose gross receipt is less than 5 crore. It would like to avail the benefit of 1023C class 3AD. Is it prohibited? Answer is no. 12-year registered trust க்கு medical or educational day aggregated gross receipt for that PAN is less than 5 crore, not institution wise, for all institution put together. 5 கோடிக்கு கீழே இருந்தா 1023C 3AD 3A கிளைம் பண்றதுல தப்பே கிடையாது. 1023C 4, 5, 6, 6Aவுக்கும் 11, 12க்கும் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். 1023C 3AD 3Aக்கும் 11, 12க்கும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஸோ 12 இருக்கிற ட்ரஸ்ட் 1023Cல போகலாம், நத்திங் ராங் இன் இட். அடுத்த வருஷம் 11 and 12 வரலாம். அதுக்கு அடுத்த வருஷம் கிராஸ் ரெசிட் குறைஞ்சிருச்சுன்னு எகைன் 11 and 12 இதுக்குள்ள போகலாம், நத்திங் ராங் இன் இட், விச் இஸ் பர்மிசபிள். ஒரு கன்சல்டன்சிக்கு அமௌண்ட் கொடுத்துருக்குறோம், இல்லை லேபர் சார்ஜஸ் ஒரு 40,000 கொடுத்துருக்கோம், டிடிஎஸ்ஸை எஃபெக்ட் பண்ண மறந்துட்டோம், அக்டோபருக்குள்ள டிடிஎஸ் கட்டிட்டோம். இப்போ இந்த சினாரியோவில் இது குவாலிஃபை ஆகுமா? இந்த அக்டோபரில் டிடிஎஸ் கட்டதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் 10BB ஆர் 10B கொடுக்க போகிறோம்னா, பிஃபோர் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், பிஃபோர் ஃபைலிங் தி ஆடிட் ரிப்போர்ட் அவர் டிடிஎஸ் கட்டிட்டார், அப்போ இது குவாலிஃபை ஆகும். இந்த ரிலேட்டட் 50,000 கரண்ட் இயர்ல டொனேஷன் கொடுத்தவருடைய பேரும் அவங்களுடைய ரிலேட்டட் கன்சர்ன் அவங்களுடைய ரிலேட்டட் பார்ட்டி அவைலபிளா இருந்தா மட்டும் கொடுத்தா போதும், இல்லைன்னா பழசெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, மற்ற ரிலேட்டட் கன்சர்ன்லாம் தெரியலன்னா கொடுக்க வேண்டியதில்லைங்கிற சர்க்குலர் நண்பரும் சர்க்குலருடைய டேட்டும் போன வாரம் தான் வந்தது. அதை கேட்டிருக்காரு, அதை நான் வந்து குரூப்பில் போடுறேன், அப்புறமா ஷேர் பண்ணலாம். ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ஸ்கூல் நடத்தலாமான்னு கேட்குறாங்க. ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ஆப்ஜெக்டை பார்க்கணும். ஆப்ஜெக்ட்ல ரெகுலர் கரிக்குலம் இருக்கிற ஸ்கூல் நடத்துற மாதிரி இருந்தால் அந்த ட்ரஸ்டியே ரிலீஜியஸ் கம் சேரிட்டபிள்னு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கணும். வேத பாடசாலா நடத்துறது, சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் பண்றதுன்னு இருந்தா அதை வந்து ரெகுலர் கரிக்குலம் ஸ்கூல்ல இல்லாம இருந்தா நடத்தலாம். TDS payable, ESA, PF payable will fall under amount which is not actually paid during the previous year, whether a delay in ESA, PF will treated as application. இந்த டிடிஎஸ் இதெல்லாம் நாட் கன்சிடர்ட் அஸ் அப்ளிகேஷன் ஃபார் தட் இயர், இட் வில் குவாலிஃபை நெக்ஸ்ட் இயர். டிலேவா பே பண்ணோம்னா என்ன ஆகும்? டிலேவா பே பண்ணா எந்த இயர்ல பே பண்றோமோ அன்னைக்கு குவாலிஃபை ஆகும். பட் அது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை டிலேவா பே பண்ணா என்ன ஆகும்? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் பண்ணா இன்கம் ஆயிரும், அப்புறம் பே பண்றப்போ குவாலிஃபை ஆகும். 43Bக்கு 3615 இருக்கிற மாதிரி சேரிட்டி கிடையாது, அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். Reasonableness of the payment to related parties. நிறைய ஹியரிங்ல கேட்குறாங்க, உங்க மேனேஜிங் ட்ரஸ்டிக்கு சம்பளம் கொடுத்துருக்கீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க ரீசனபிள்? இதுதான் இவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதே இடத்துல இந்த ஏரியாவில் இவரை மாதிரியே ஸ்கூல் நடத்தக்கூடிய இன்னொரு கரஸ்பாண்டன்ட் இருக்காரு, அவர் வந்து இங்க மேனேஜிங் ட்ரஸ்டி பிரின்சிபலா இருக்காரு, பிகாஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அங்க இன்னொரு பிரின்சிபலை ஹையர் பண்ணியிருக்காங்க, அந்த பிரின்சிபலுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இவருக்கு அந்த அளவுக்கு அதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை குறைச்சி தான் இவர் பிரின்சிபல்னு டிரா பண்ணியிருக்காரு அப்படின்னு கம்பேரிட்டிவ் சார்ட் கொடுக்க முடிந்தால் இட் கெட்ஸ் அலவுட். அதனால ரீசனபிள்னஸுக்கு அந்தந்த இயரே முடிஞ்ச வரைக்கும் கம்பேரிட்டிவ்ஸ் வாங்கி வச்சுறது நல்லது. அசோசியேட்டிவ் சொன்னா அந்த சர்க்கிளில் இது மாதிரி செய்யக்கூடியவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படியும் வச்சிருப்பாங்க, அவங்க கன்சர்ன்ல தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட் அதுனா அதனுடைய ப்ரூஃப் ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா அந்த ரீசனபிள்னஸை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 48(2B செக் பண்ணுற மாதிரி தான். பட் 48(2Bல நம்ம ரீசனபிள்னஸை கரெக்டாக தப்பான்னு சொல்கிறோம், எவ்வளவுன்னு மட்டும் சொல்கிறோம். இங்கே ரீசனபிள்னஸாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம இன்ஸ்டிடியூட் முதலே சொல்லியிருக்கு, நம்ம வேலை வந்து ஃபேக்ட் என்னன்னு சொல்கிறது தான், ஒப்பீனியன் எடுக்கிற வேலை ஆடிட்டர் கிடையாது, அசிங் ஆஃபீஸர். அதனால ரீசனபிள்னு போட்டிருக்காங்க, ரீசனபிளா இல்லையான்னு அசிங் ஆஃபீஸர் கால் எடுக்கணும். ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்
அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஃபெசிலிட்டேஷன் ஒர்க் எல்லாம் பண்றாங்க, காமன் அக்கௌண்டிங். அதுக்கெல்லாம் அந்த ட்ரஸ்ட் கமிஷன் வாங்குது. அந்த கமிஷனில் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு கமிஷன் வருது. இந்த மாதிரி வரக்கூடிய இதுல இருந்து எடுத்து அந்த ட்ரஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்றாங்க. இதை வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுமா, ஆர் ITR 5 ஃபைல் பண்ணுமா? இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஒரு ஆக்டிவிட்டி, இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணி அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து வரக்கூடிய ரெவென்யூவை செல்ஃப் ஹெல்ப் குரூப்புடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்க. அகெயின் இந்த இன்கம் வெளியிலேருந்து வருது, இன்கம் இவங்களுக்குள்ளேருந்து வந்திருந்தா இதை வந்து பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவாலிட்டியில் தப்பிச்சிட முடியும். இப்போ அப்படி இல்லை. ஸோ வெளியிலேருந்து வருது, இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க, அதுக்கு கமிஷன் கிடைக்குது, வேற ஏதோ அக்கௌண்டிங் ஒர்க் பண்ணி தராங்க, அது வேற யாரோ பணம் தர்றாங்க. இப்படி வெளியிலேருந்து வரும்போது இட் இஸ் அன் இன்கம். இந்த இன்கம்மை குரூப்புடைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிக்காக செய்கிறாங்க. ஒரு கனெக்டட் மெம்பர்ஸ், இப்போ பப்ளிக் அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை செக்ஷன் ஆஃப் அ பப்ளிக்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் இந்த பர்பஸ் ஆஃப் ஸ்பெண்டிங்கை சேரிட்டபிள் பர்பஸுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சால் அது 12 இயர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். சேரிட்டபிள் பர்பஸுடைய டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னா, அவங்களுக்குள்ளே செலவழிச்சிருந்தா கூட இட் வில் நாட் குவாலிஃபை. இன்கம் கம் ஃப்ரம் அவுட் சைட், யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் தட் எக்ஸ்பென்ஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ், இட் வில் நாட் குவாலிஃபை. ஏஓபியாக வச்சு ITR 5 வரும். அப்போ பப்ளிக் குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான். ஜென்ரல் பப்ளிக் ஆர் செக்ஷன் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக்னு சொல்ல முடியாது. ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கம் அண்டர் 12A. ஒன் ஹாஸ் டு வெரி சீரியஸ்லி அட்வென்ச்சர் இட். இந்த ஃபேக்ட்ஸை மட்டும் வச்சு பார்க்கும்போது 12க்குள்ளே கொண்டுறது சிரமம்னு தோணுது. ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருக்கு. இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இனிமேல் 12A வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. பர்மிசபிளாக இருக்குமா? ப்ராப்பர்ட்டி இன்கம் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தாலும் கட்ட வேண்டியது இருந்தால் கட்டி கொடுத்தாலும் ரெகுலரைஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு இன்மூவல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணி 12A வாங்கிட்டு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் பே பண்ணோம்னா அது அப்ளிகேஷனா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, 2.5 லட்ச ரூபா எனக்கு இன்கம், 1.5 லட்ச ரூபா நான் செலவழிச்சிட்டேன், பாக்கி 1 லட்சம் நான் 12A இது போய் இந்த 15% மேலே போயிருச்சுங்கிறதுக்காக 10 ஃபைல் பண்ண பிரியப்படலை, ஆர் 9A ஃபைல் பண்ண பிரியப்படலை, அந்த அமௌண்ட்டுக்கு 30% கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த 30% நெக்ஸ்ட் இயர் கட்டுறேன்னு, நெக்ஸ்ட் இயர் அந்த 30% இன்கம், அந்த 30% டேக்ஸ் கட்டுற தொகை அப்ளிகேஷனாக எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இட் வில் பிகம் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். ரூலிங்ஸே இருக்கு, இட் இஸ் பாசிபிள் டு கிளைம் தட் as income. It is an application of the income in the year of actual discharge of income tax liability. Trust loan தரலாமா? Is it a part of 11(5)? See, ஆப்ஜெக்ட் கிளாஸ் வச்சு பார்த்து ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இந்த ஆக்டிவிட்டி ஃபிட் ஆகலைன்னா ஒரு லோன் கொடுக்கறதுங்கிறது against the object. It will land the trust in trouble. Loan will not fit into the definition of permissible investment under 11(5). Therefore, it will not qualify. So, ட்ரஸ்ட்டுக்கு லோன் கொடுக்கறது, லோன் சொல்லி கொடுக்கறது கஷ்டம். தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஆப்ஜெக்ட் கிளாஸோட வச்சு பார்க்கணும். ஒரு இன்கம் ஃப்ரம் ஸ்கூல் 40% ஆஃப் த கிராஸ் வரைக்கும் இருந்தால் 12A கேன்சல் ஆகுமா? 5வது வருஷத்துல பார்க்கணும், ஒவ்வொரு வருஷம் வரும்போது வராது. பட் நீங்க இந்த அளவுக்கு மார்ஜின் இருக்கக்கூடிய சினாரியோல த சான்சஸ் ஆர் வெரி பிரைட் ஃபார் ரெவென்யூ டு சே யூ ஆர் நாட் ஃபார் சேரிட்டி. எந்த பிஸ்னஸ்மேன் 40% மார்ஜின் பண்ண முடியுது? நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறேன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டு பிஸ்னஸ்மேனை விட அதிகமாக ரெவென்யூ பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏன் 12A கொடுக்கணுங்கிற கேள்வி கண்டிப்பாக எழும். இந்த சூப்பர் மார்ஜின் காமிச்சு எல்லாமே பிஸ்னஸ் மாதிரி காமிச்சு ஃபெயில் பண்ணிட்டு எனக்கு 12A கிடைக்கும் தான். இட் இஸ் நத்திங் பட் நைஃப் ஹேங்கிங் ஆன் த ஷோல்டர் ஆஃப் த சி. டைம் வில் பி ஷார்ட் ஃபார் தெம் டு ரீவிசிட். அவ்வளோ சீக்கிரம் இதை ஜஸ்ட் லைக் தட் தப்பிச்சுட்டு போயிருன்னு சொல்ல முடியாது. One has to caution the assessor. Salary payment to priest of a temple, can it be regarded as a relief of poor? அப்படியே பிளைண்டா பிரீஸ்டுக்கு கொடுத்த சம்பளம் ரிலீஃப் ஆஃப் போர்னு சொல்ல முடியாது. இஃப் ஆப்ஜெக்ட் இஸ் சேரிட்டபிள், வேற இடத்துல ஒரு கோயிலில் ஒரு பிரீஸ்ட் வேலை பார்க்குறாரு, பட் அவருக்கு கொடுக்குற சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு, அவருடைய லைஃப் ஸ்டைலை மீட் அவுட் பண்ற மாதிரி இல்லை, அவர் குழந்தை படிச்சுட்டு இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணோம், அந்த மாதிரி சினாரியோல டாக்குமெண்ட்லாம் பண்ணிட்டு கொடுக்கலாம். பட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்
ப்ரீஸ்டுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அடிஷனலாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், அதை ரிலீஃப் ஆஃப் போர்னு சொல்றது கஷ்டம். பட் அவர் அங்கே வந்து சம்பளம் வாங்குறாரு, பட் பத்த மாட்டேங்குது, லைஃப் ஸ்டைல் வச்சு பார்க்கும்போது பணம் சப்போர்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்றோம், அது ரிலீஃப் ஆஃப் போர்னு சொல்லலாம். பட் டைரக்டா சொல்றது கஷ்டம். I think with this we have answered all the questions whatever left over here. ஒரே ஒன்று அதுக்குள்ள வந்திருக்கு. Medical shop itself is a charity. It offers 30% discount. No other charity. Medical shop per se will not fall into charity. அது வந்து பிஸ்னஸ். அதுக்கு முன்னால வந்து மெடிக்கல் ரிலீஃப்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு நர்சிங் ஹோமோ ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கு இது இன்சிடென்டல் பிஸ்னஸ். நான் மெடிக்கல் ஷாப்ல மற்றவங்க வந்து மார்க்கெட்ல ரேட் கொடுக்கறத விட 30% ப்ரைஸை குறைவாக கொடுக்குறேன், அதனால நான் பொதுமக்களுக்கு சேரிட்டி பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அக்செப்ட் திஸ் ப்ராபோசிஷன். கோயம்புத்தூர்ல சாந்தி சோஷியல் சர்வீஸ்ல பெட்ரோல் பங்க்கும் மெடிக்கல் கண்ணாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெரி ரீசனபிள் ரேட். அப்புறம் கொஞ்சம் ஃபுட் சேரிட்டியில் அவங்க வந்து கேன்டீன் நடத்துறாங்க, எக்ஸ்ட்ரீம்லி ரீசனபிள் ரேட். ஸோ தேர் ஆர்குமெண்ட் வாஸ் தட் பப்ளிக்ல இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அவ்வளோ சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் கொஞ்சமாக சார்ஜ் பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரைஸை விட குறைவாக சார்ஜ் பண்ணுறோம், அதுவே மிகப்பெரிய சேரிட்டி, எல்லாரும் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு சொன்ன போது மெட்ராஸ் ட்ரைபுனல் மற்றவங்களோட குறைவாக சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பேர் சேரிட்டி கிடையாது, தட் இஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ரன்னிங் பியூர் மெடிக்கல் ஷாப் வித் அ ப்ரைஸ் டேக் ஆஃப் less than 30% ஆஃப் வாட் அதர்ஸ் வைஸ் சார்ஜிங் and doing nothing other than that will not fit into definition of charitable purpose and it will not be considered as activity doing charity. ஸோ அது மட்டும் செய்தால் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் மெடிக்கல் செக்அப் பண்ணுறோம் அப்படின்னா அகைன் ஃபேக்டை பார்க்கணும். ப்ரிடாமினென்ட்லி மெடிக்கல் செக்அப்பை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஒரு ரன்னிங் கேம்ப் நடத்துகிறோம், ஒரு ஐ கேம்ப் நடத்துகிறோம், ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்துகிறோம். ஆனால் அதர்வைஸ் ப்ரிடாமினென்ட்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வரும், மணி கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் மெடிக்கல் ஷாப் அண்ட் தட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் அப்படின்னா இந்த கேஸ் கொஞ்சம் வீக்கர் கேஸாக இருக்கும். எனி அதர் query? Sir, Prashant Srinivas here. With your permission, sir. may I ask? Yeah. Sir, one is regarding depreciation. If we read section 11.6, one interpretation that comes to our mind is depreciation has to be reduced from income to be applied. If asset is not claimed, so we now after this loan repayment, disallowance, etc., now depreciation claim again surfaced into the contention. Now the question is whether it has to be reduced from income or whether it should be shown as application. And if it is shown as application, in many of the cases it is resulting in a deficit in computation. Sir, the issue would be the fallout issue. Either you reduce from income or you claim as application, number will remain the same. The second fallout will be if after reducing from the application whether it becomes negative, or after reducing from income still if the income remains, are you going to compute 15% before or after? That is where the controversy will lie. If we say this is income from which we are claiming this as application, moment the 11 subsection 6 says it will not be considered as a reduction from income because the cost is already claimed. That's a disqualifying provision. In case where there is that particular provision does not apply, then it can very well come into the definition of application of income itself, because cost is getting spread over a period of years in a reasonable manner. The original cost is not claimed, therefore we are claiming it. All earlier judgment like Market Committee, Piplis, Institute of Banking Personnel Selection, Justice Kapadia judgment, all will apply where the cost is not originally claimed. For that, this ruling will apply. We can claim this as application of income. After that, it becomes negative. Nothing wrong in it. That means to that extent, you have already used it. For that money, you have used it for the purpose of repaying loan, etc. The negative will not be eligible for carry forward. That's all. Concepts of depreciation. No, the negative will get lost. Yes. That's all. But sir, another issue is the penal scheme on the unregistered which are already in existence. அப்ப இந்த provisional புது 2021ல வந்த அந்த ஸ்கீம்ல நிறைய பேர் இப்ப அப்ளை பண்ணாங்க. They got provisional registration and they got a regular registration as well. Because activity has already been commenced, they got regular registration also.
In Yes. such cases, in the balance sheet, there is a huge asset. The cost of asset was not claimed as a deduction. Now, can they claim depreciation now on those assets which are in the balance sheet at the time of taking provisional registration? Yeah, because in those years when income 12A was not there, they have never claimed the cost of acquisition of asset as application of income. So therefore, they are entitled for it. The years in which the cost is claimed as application of income, it will not qualify. Apart sir, and This is the the important. loan repayment lo oru clarification venum sir. Yes. The memorandum explaining finance bill la and pudu rendu provisos add pannirukangala. Yes. And restrict பண்ணறது அது 1421 and 5 years. Ah. And memorandum of explaining the finance bill says this is applicable from assessment year 23-24. அப்ப இந்த வருஷமே வந்துடுமே அந்த repayment issue. But actually it is from 1/4/23 then. இல்ல sir, memorandum explaining the finance bill ல சொல்லிருக்காங்க that the provisions எல்லாம் elucidate பண்ணிட்டு they have said these amendments will take effect from 1st April 2023 and will accordingly will apply to assessment year 23-24 and subsequent assessment years போட்டுருக்காங்க. One second sir, I'll just see. I'll text you sir. We'll save time. அல்ல அதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் கூட தேவைப்படுறது சார். அல்ல அந்த paragraph 2.2 நீங்க பார்த்து சொன்னா பாரு, no அவசரம் இல்ல அதுல, because huge financial impact இருக்கு நிறைய SSCs ல. அத memorandum paragraph 2.2 ல சொல்லிருக்கான். Intention of the statute is clearly made there. They said while implementing the recent changes, White Finance Act 2021 to the provisions related to corpus and loan and or borrowings, it has come to the notice that application from corpus or loan or borrowing have already been claimed as application prior to 1/4/21. Hence, allowing such amount to be application again as investment or reposting back in corpus or repayment of loan or borrowing will amount to double deduction. இப்போ அன்னைக்கு கிளைம் பண்ணாத கேஸ்ல this is a double jeopardy now sir. Obviously, that's what I said. The intention pragarama are losing the benefit. Those who have dishonestly claimed are better off today. But government says we did not have data as to who did and who did not, and therefore we are not going to give to anyone. So one, of course, one has to challenge the constitutional validity of this provision, sir. So this can be taken as a defense, not as an advice, right sir? No, it's not. And the language memorandum explaining finance bill சொல்றதுனாலயே double deduction claim பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இந்த provision apply ஆகும், மத்தவங்களுக்கு apply ஆகாதுன்னு சொல்ல முடியாது சார், because section is clear. அல்ல ஒரு டிஃபென்ஸா தான் எடுத்துக்க முடியும் ஏதாவது கேஸ் வந்தா. Yeah, correct. சரி சார். அந்த எஃபெக்டிவ் டேட் மட்டும் வந்து பார்த்து சொல்லுங்க. I will come back sir. I'll come back. அப்புறம் ஒரு இஷ்யூ வருது சார். சார் கேக்குதா? Go ahead please. Go ahead please. இந்த ரிலேட்டட் பார்ட்டி சொன்னல இந்த ரீசனபிள்னஸ் பேமெண்ட் டு சேலரி. இப்போ பிராக்டிகலா ஒரு ப்ராப்ளம் வருது இந்த 12A deduction in the registration procedure la commissioner's office insists on certain mandatory clauses. Yeah. And one of the mandatory clauses is no remuneration shall be paid to trustees. But we are explaining அந்த அவசரத்துல அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி அமெண்ட்மென்ட் பண்ணி கொடுத்துறா. That's what I said. Remuneration, no profit, no portion of the profit of the trust shall be shared among the trustees by way of ன்னு சொல்ற இடத்துல ரெமியூனரேஷனும் இன்ட்ரெஸ்டும் போடக்கூடாது சார். ஆமா. மத்ததெல்லாம் போட்டுட்டு அந்த பேராகிராஃபை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தாதான் லேட்டர் ஆன் they are into trouble. ஆமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வேண்டி அவர் எதை சொல்றாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டும் ரெமியூனரேஷனும் போடக்கூடாது, மத்ததெல்லாம் போடலாம் அந்த லாங்குவேஜ் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். சரி. Okay sir, thank you. இது வந்து பார்த்து சொல்லுங்க சார் இந்த loan effective date. Sure. Another one question has come. Trust having an object of education and relief of poor, running a pharmacy business, incidental object of relief of poor. That claim under 11 or will it fall under 250? Object of education இருக்கு, object of relief of poor இருக்கு. பார்மசில ரிலீஃப் ஆஃப் போரை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க? வந்திருக்கிறவர் வந்து புவர் பர்சன், அவருக்காக மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரிலீஃப் ஆஃப் புவர் தான் இந்த பார்மசி ரன் ஆகுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதே மெடிக்கல் ரிலீஃப் இருந்ததுன்னு சொன்னால் மெடிக்கல் ரிலீஃபுக்கு இது இன்சிடென்டல் பிஸ்னஸ். அப்படி இல்லாத போது இது இன்சிடென்டல் பிஸ்னஸ் ஃபார் ரிலீஃப் ஆஃப் புவர்னு சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபேக்சுவலி. அன்லெஸ் யூ ஹவ் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் டு சஜஸ்ட் இந்த பார்மசியில் நாங்கள் புவர் ஃபார் பீப்புளுக்கு மட்டும் தான் பண்ணுறதுக்கு இந்தந்த கிரைட்டீரியாலாம் வச்சிருக்கோம், அதன் மூலமா புவர் பீப்புளுக்கு தான் இந்த சேல்ஸ் நடக்குதுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண முடியுது
அப்படின்னு சொன்னா ஓகே. அதர்வைஸ் திஸ் வில் ஹேவ் a slightly weaker case to demand defense in future. Any other query? Can I ask should you, really be can I- thankful to the entire participants. ஒரு சண்டே அன்னைக்கு இத்தனை பேர் இதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை Sir. கேட்கணும்னு இருக்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து அவ்வளவு காம்ப்ளெக்சிட்டியா மாறிடுச்சுங்கிறது காமிக்குது. ரிட்டர்ன் ஃபைல் பண்றதும் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதும் எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டியா போயிடுச்சுங்கிறத காண்பிக்குது. பட் ஐ ரியலி ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஷோன். ஒரு சண்டே அன்னைக்கு இத்தனை பேர் வந்து சொல்லும் போது மிகப்பெரிய அளவுல ஹாப்பினஸ். Sir, can I ask you a further question on the loan matter? Ah. See, Yes, sir. a trust has availed a loan prior to 2021 and invested in buildings, and application was not claimed. Now, very substantial part of the income goes for application of repayment of loan. Now, if there is a restriction on loan repayment on loans taken before to 2021, and depreciation is not sufficient enough because major part is going on. So what is the way out for this? Sir, really, this will put the trust in trouble. What way? Loan has to be paid. If the loan is borrowed prior to 21 and used for creating a fixed asset, now your depreciation number is not sufficient enough to cover the repayment. What one can do? One has to plan. The repayment is stretched to meet within that depreciation or depreciation plus 15%. That 15% will unconditionally qualify. That 15% plus depreciation put together matches for the repayment of loan. They will not feel that choking. If the loan repayment commitment is beyond this, to that extent they will find difficult because money will not be there, still taxable income will be there. So immediately what they have to do, considering the amendment, their repayment schedule has to be renegotiated to cover this, so that at least it will get spread and the amount otherwise exempt will match with the obligation of the trust to pay, so that there will not be cash flow crisis. That is what one has to do. Otherwise, they'll end up in having no money but to pay income tax. Yeah, because up to 2000, up to last year, whatever repayment has been done, it has been claimed as application. Correct. So even this depreciation is a complex issue now. Naturally, I agree. But one has to, unless somebody challenges the varies of this provision, making somebody to pay tax where there is no income. Until then, this sword is hanging on to people who have already created the commitment. Thank you, sir. Existing trust which has already commenced the activity got provisional registration but omitted to get it regularized. What are the consequences? Sir, if already commenced the activity, they should have applied for a regular registration within a period of 6 months from the end of the month in which they are commencing their activity, which is already over. If they have not done it, they have to immediately apply now with a belated application and seeking condemnation of delay with the concerned the Commissioner of Income Tax exemption. And if they decided not to do it, they would like to get away with existing provisional alone, then 115 TD will come because it's registered, registration is over, thereafter no renewal, and thereafter 115 TD will come. If they immediately apply belatedly with a condemnation request, and once that gets allowed, post provisional, automatically for the balance 2 years, it will get regularized and it will qualify for benefit. Anything else? With only one note I would like to add. The law has become complex, though there are only 3 sections, 11, 12, 13, 12 and 12A, 12AA, 12AB are relating to administration part of it. Law has become complex. Government has got an advice that trust is used both from outside India, some people, and inside India, some people, as a medium to pass through ill-gotten money, terror funding, so many other aspects. Therefore, law has become stringent. Regulators are expecting the charities to act
make their activities within the framework of the law. And that's the reason why this reporting becomes so complex. We may find in some places the charitable institutions may not have adequate manpower or setup infrastructure to have all this data and give it correctly. We can sympathize, but for us, our COP is important. Charitable institutions will come and say, we are doing charity. You also do charity to us. In what way? By giving the service with lesser fee, or we are unable to have all this data, you will provide for it, or we'll give it sometime later. Please treat as if it's available. These sort of requests will come from charities. But we'll have to always remember, for us, COP is important. Therefore, even if there are certain requests of this nature, we will have to necessarily insist them that these are the outcomes or these are the consequential issues where we will have to necessarily report the columns properly. Wherever our institute guidance note says we can go with materiality, after documenting the threshold for materiality, we can have our documentation and proceed. Otherwise, a request coming from the charitable trust to somehow help them, if we start leaning towards it, definitely it is going to land our professional fraternity in trouble, and the image of our profession at the long run will also be in trouble. So we have to make ourselves clear that on that note, in the process of making them not to pay tax, we should not lean towards that. We'll have to have that Lakshman Rekha, and we should see what is something in between the actual transaction and the expectation of the regulator. Draw the Lakshman Rekha and proceed. This is what I personally feel. At the end, I will have to say one last question, which has come from one friend of us. Trust filed annual return belatedly and paid penalty. Whether we can take the penalties application. It's belated filing. It's only a delay in filing. This penalty will qualify as an application. Similar to explanation to 37, there is no provision available in 11, 12, 13 to disqualify this as an application. It is permissible. One more issue came. After the activity commenced, we are applying for regular registration, but CIT says your transactions are not commensurate and therefore we are rejecting your application. Come after 3 years. When he himself gives come after 3 years, nothing wrong in it. We can go after 3 years. When Commissioner of Income Tax Exemption himself says, you come after 3 years, we can go, but at least there is a proof that he has asked you to come after 3 years. To that extent, we are safe. I think. Fine. Sir, எல்லா क्वेश्चंसமே ஆன்சர் பண்ணியாச்சு சார். Yes. வேற ஏதாவது? I think fairly we have covered everything. Already one more question is there in the chat box. Inga sir, Patara sir. FCRA penalty paid by the Oh, sorry. இப்போ கீழ இருந்து அந்த FCRA penalty qualify ஆகும்னு சொன்னா அந்த qualify பேமெண்ட் வந்து ட்ரஸ்டி பண்ணிருக்காரு. ட்ரஸ்டி அந்த புக்ல வந்து ட்ரஸ்டி அட்வான்ஸா கொடுத்து கிளைம் பண்ணலாம்னா ட்ரஸ்டி பேர்ல அட்வான்ஸ் வச்சு கிளைம் பண்ணலாம். நதிங் ராங். For the purpose of application of charitable purpose, whether it is a gross receipt or income computed as per IT, அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ரெண்டுமே கிடையாது. எல்லா சமயத்திலையும் கிராஸ் ரெசிப்ட் வராது, எல்லா சமயத்திலையும் இன்கம் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் லா வராது. ஏன்னா இன்கம் என்ற சாப்டர் 4 ஆஃப் இன்கம் டேக்ஸ் வராது. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். திரும்ப குயிக்காக சொல்றதுன்னா 11.4 நெட் இன்கம், ஆக்டிவிட்டி இட் செல்ஃப் பிஸ்னஸ் ஆர் நோ பிஸ்னஸ், இந்த கேஸுக்கு கிராஸ் இன்கம். இதை வச்சு தான் டோட்டலாக அரைவ் பண்ணுங்க. Sir, our RCM, Mr. Rajesh, has joined. Just we shall say a hi to him. Oh. Sir, very good afternoon, sir. Yeah, Rajesh. Sir, really wonderful session as always. Thank you so much. It's a lot of interactions. I think we should have regular programs with you, sir. Time permits, we'll definitely do it. Yes, it really every time we hear from you, I'm sure every member who has attended today, in spite of Sunday, they are really blessed
That's such an interactive session, and many of the queries, most of the attentions are being relieved with a lot of your suggestions and other things. So thank you very much, sir. Actually, It's a pleasure. it was a wonderful session. It's a pleasure to be with all of our friends. Thank you, sir. Thank you, Rajesh sir. Thank you, Kumbakonam branch, for organizing this wonderful program, because at the right time you have done this program. Thank you, sir. Really appreciation to the managing committee of Kumbakonam branch. Thank you, sir. Thank you, Rajesh. Thank you. சூரி சார், அப்ப ஏதோ கனெக்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க, இருக்காரா? Suri sir, பாக்குறேன் சார். Suri sir, just now left sir. ஓகே, ஃபைன். ஆபீஸ்ல பூஜா ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இதுக்குன்ட்டு. அதான் பூஜா, ஆபீஸ் பூஜா ஹாலிடேஸ் இடையில வந்து நடத்தி வேற கனெக்ட் பண்ணிருக்கோம். Really hats off, and really pleasure is mine to spend time with all of you. And thank you, Ramnath. சார் வந்துட்டாரு. உங்க பேச்ச கேட்கணும் சார், அதுக்காக தான் கேட்டேன். Thank you very much for the nice session. Fine sir, very happy sir. Okay. Ganesh sir, shall we close? Yes sir, yes sir, thank you sir. உங்க ஊர்ல கணேஷ் ஸ்கொயர், சேர்மன் கணேஷ், செக்ரட்டரி கணேஷ், கணேஷ் ஸ்கொயர். ஆமா. Sir, thank you very much, sir. It was a wonderful session. Fine. So on behalf of Kumbakonam branch, we thank you once again for spending such a lot of time, around 2 hours during this very busy schedule. இப்போ அதுவும் அக்டோபர் மந்த்ல வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் டைட்டா தான் இருப்போம்னு தெரியும். அதுலயும் டைம் ஸ்பேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். Thank you very much. Really a pleasure, and lots of happy filing season. Thank you. Yes sir. Thank you very much. Thank you. Thank you to all those who have attended. Thank you very much.